இந்த மாதத்திற்காக கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் इस महीने के लिए परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन சங்கீதம் 37 भजन संगीता 37 அதனுடைய 24 25 26 उसका 24 25 26 அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர்வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். मैं लड़कपन से ले चाहे वह गिरे तो भी पड़ा न रह जाएगा, क्योंकि यहोवा उसका हाथ थामे रहता है। मैं लड़कपन से लेकर बुढ़ापे तक देखते आया हूँ, परंतु न कभी धर्मी को त्यागा हुआ और न उसके वंश को टुकड़े मांगते हुए देखा है। वह तो दिन भर अनुग्रह कर करके ऋण देता है और उसके वंश पर आशीष फलती रहती है। கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு இந்த மாத வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். परमेश्वर इस वचन को इस महीने के लिए प्रतिज्ञा वचन के रूप में दिया है। கர்த்தர் நமக்கு தந்த வசனம் परमेश्वर हमको दिया हुआ वचन, நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. चाहे धर्मी गिरे तो भी पड़ा न रहेगा, கர்த்தர் தமது கையினால் நீதிமானை தாங்குகிறார். क्योंकि यहोवा उसका हाथ थामे रहता है। நான் இளைஞனாய் இருந்தேன், मैं लड़कपन से लेकर முதிர் வயது உள்ளவனுமானேன். बुढ़ापे तक देखते आया हूँ, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் न तो कभी धर्मी को त्यागा हुआ, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது எதுவும் நான் காணவில்லை. न उसके वंश को टुकड़े मांगते देखा है। அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். वो दिन भर अनुग्रह कर करके ऋण देता है நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். और धर्मी के वंश पर आशीष फलती रहती है। அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கர்த்தர் நீதிமானுக்கு என்று 3 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். यहाँ पर परमेश्वर धर्मी के लिए 3 आशीर्वाद रखा है। நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. धर्मी चाहे गिर जाए तो भी वो गिरा पड़ा नहीं रहेगा। நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை. धर्मी का वंश कभी एक टुकड़े के लिए मांगते हुए देखा नहीं है। நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். धर्मी का वंश आशीष में फलती रहती है। இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் நீதிமானுக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ये 3 प्रकार का आशीर्वाद धर्मियों को मिलता है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है இந்த 3 விதமான ஆசீர்வாதமும் நீதிமானுக்கு உண்டாயிருக்கிறது. ये 3 प्रकार के आशीर्वाद धर्मियों को वंश को भी मिलता है। இதை தாவீது சொல்லும்போது इसे दाऊद इस प्रकार कहता है, நான் இளைஞனாய் இருந்தேன், मैं लड़कपन था, முதிர் வயது உள்ளவனுமானேன். मैं बुढ़ापा भी हो गया, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. मैंने कभी देखा नहीं कि धर्मी का वंश किसी रोटी के टुकड़े के लिए मांगते हुए फिरे। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर के लोग धर्मियों को परमेश्वर आशीष करता है। நீதிமானுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். धर्मियों के वंश को परमेश्वर आशीष करता है। அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறார். वो सदा दया कर करके खर्चा देता है। அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. उसका वंश सदा फलती रहती है। நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டுமானால், ऐसा आशीर्वाद यदि हमारे भी जीवन में होना हो, நாம் தள்ளுண்டு போகாதிருக்க வேண்டுமானால், यदि हम गिरे पड़े न रहना है तो, கர்த்தருடைய கரம் நம்மை தாங்க வேண்டுமானால், परमेश्वर का हाथ यदि हमें तामे रहना है तो, நம்முடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரியாது இருக்க வேண்டுமானால், यदि हमारी वंश के लोग रोटी के टुकड़े के लिए न फिरना है तो, நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், हमारा वंश आशीष से फलती रहना है तो, நாம் வாங்குகிறவர்களாய் அல்ல நித்தமும் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால், हम लेने वाले नहीं बल्कि सदा देने वाले बनना है तो, தேவனுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், परमेश्वर के लोगों को एक ही काम करना है। நாம் நீதிமானாய் வாழ்ந்தால் போது, यदि हम धर्मी बने रहेंगे तो काफी है। நாம் நீதிமானாய் இருந்தால் இத்தனை ஆசீர்வாதமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகிறது. धर्मी बने रहने से इतनी सारी आशीर्वाद मिलती है। நாம நினைக்கிறோம், हम सोचते हैं நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए हैं, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், यीशु मसीह पर विश्वास करके हमने मान लिया है, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். पिता पुत्र पवित्र आत्मा जी के नाम से हमने बपतिस्मा भी लिया है। இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். सोच रहे हैं कि यही मसीह जीवन है, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், लेकिन परमेश्वर के लोग, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், यहोवा ने जिसको चुन लिया है उसे बुलाया है, எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், जिनको बुलाया है उनको पवित्र भी किया है, எவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். जिनको पवित्र किया है उनको धर्मी भी किया है। ரட்சிப்பு வேறு, उद्धार अलग है, ஞானஸ்நானம் வேறு, बपतिस्मा अलग है, அபிஷேகம் பெறுவது வேறு, अभिषेक पाना अलग है, பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை
வேறு, पवित्र जीवन किया जाना अलग है, ஆனால் நீதிமானாக்கப்பட்ட வாழ்க்கை வேறு. लेकिन धर्मी जीवन बनाया हुआ अलग है। நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து நீதிமான் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். हमारा विवेक हमारे बारे में गवाही देना है कि तू धर्मी है। ஒருவேளை நம்மை குறித்து நாமே சாட்சி கொள் சொல்லலாம். कदाचित हम अपने आप के बारे में गवाही दे, நான் ஒரு நீதிமான். मैं एक धर्मी हूँ। இந்த சாட்சி நமக்கு நாமே சொல்லலாம். ये गवाही भले ही हम अपने आप से कहे, ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும், இவர்கள் நீதிமான்கள். लेकिन परमेश्वर हमें देखकर कहना है कि ये धर्मी है। அப்ப நீதிமான்கள் என்றால் யார்? धर्मी कौन है? வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, எசேக்கியேலின் புத்தகம் यहेजकेल की पुस्तक அவருடைய 18வது அதிகாரம் उसके 18वां अध्याय 9வது வசனத்தை வாசியுங்கள். उसके 9वां वचन पढ़िए। என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பவனாகில் அவனே நீதிமான். என் கட்டளைகளின்படி நடந்து मेरी विधियों पर चलता हुआ, मेरी नियमों को मानता हुआ, सच्चाई से काम किया हो, ऐसा मनुष्य ही धर्मी है, वो निश्चय जीवित रहेगा। ये प्रभु यहोवा की वाणी है। வாசிக்கிறோம். पढ़ते हैं, 9வது வசனத்துல என் கட்டளைகளின்படி நடந்து जो मेरी विधियों पर चलता, என் நியாயங்களை கைக்கொண்டு जो मेरे नियमों को मानता हुआ, உண்மையாய் இருப்பானாகில் सच्चाई से काम किया हो, அவனே நீதிமான். ऐसा ही मनुष्य धर्मी है। அப்ப நீதிமான் யார்? कौन धर्मी है? கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து जो यहोवा की विधियों पर चलता என் நியாயங்களை கைக்கொண்டு और जो यहोवा के नियमों को मानता, உண்மையாய் இருப்பவன் நீதிமான். जो सच्चाई से काम करता है, वही मनुष्य धर्मी है। கட்டளைகளை கைக்கொள்கிறவன், जो विधियों पर चलता, நியாயமாய் வாழுகிறவன், नियमों को मानता हुआ, உண்மையாய் இருக்கிறவன். सच्चाई से काम करता। நீதிமானுக்குள்ள சுபாவங்கள் அநேகம் உண்டு. धर्मियों के अंदर बहुत सारे स्वभाव होती है, ஆனால் இந்த இடத்துல குறிக்கப்பட்டது ஒரு 3 காரியங்கள். लेकिन इस जगह पर 3 बातें सूचित किया गया है। கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கிற ஒரு மனுஷன், विधियों पर चलने वाला मनुष्य, நியாயமாய் வாழுகிற ஒரு மனுஷன், नियमों को मानने वाला मनुष्य, உண்மை உள்ளவன், सच्चाई से काम करने वाला, கட்டளைகளை கைக்கொள்கிறவன், विधियों पर चलने वाला, நியாயத்தை உண்மையாய் செய்கிறவன், नियमों को मानने वाला, உண்மை உள்ளவன், सच्चाई से काम करने वाला, இவன் ஒரு நீதிமான். यही मनुष्य धर्मी है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒரு நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि आप और मैं एक धर्मी बना रहे। அவன் நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். धर्मियों का वंश आशीष पाएगी, நீதிமானுடைய धर्मियों का वंश कर्जा देगी, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. धर्मियों का वंश कभी रोटी के टुकड़े के लिए भटकते नहीं है। நீதிமான்களுடைய சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். धर्मियों के वंश को कभी त्यागेगा नहीं। நீதிமான்களுடைய சந்ததியை கர்த்தர் தாங்குகிறார். धर्मियों के वंश को परमेश्वर संभालता है। நீதிமான்கள் ஒரு நாள் தள்ளுண்டு போவதில்லை. धर्मिया कभी नहीं टुकराए जाएंगे। இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். आज कई लोग हैं, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு परमेश्वर यीशु मसीह पर विश्वास करके ரட்சிக்கப்படுகிறார்கள். उद्धार पाते हैं, ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். बपतिस्मा लेते हैं, அபிஷேகம் பெறுகிறார்கள். अभिषेक पाते हैं, பரிசுத்தமாய் வாழுகிறார்கள். पवित्र जीवन बिताते हैं, தங்கள் இருதயத்துக்கு தாங்களே பரிசுத்தமானாய் காணப்படுகிறார்கள். अपने मन के लिए पवित्र जीवन बिता रहे हैं, தங்களுக்கு தாங்களே நீதிமானாய் காணப்படுகிறார்கள். अपने आप के लिए ही धर्मी बने रहते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் இருக்கணும். परमेश्वर की नजर में धर्मी बने रहना है। கர்த்தர் நம்மை குறித்து நீதிமான் என்று சாட்சி கொடுக்கணும். परमेश्वर हमें देखकर धर्मी कहना है। உங்களில் தன்னில் பாவம் இல்லை என்று ஒருவன் சொல்வானானால் यदि कोई कहे कि मुझ में पाप नहीं है, அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறார். वो अपने आप को वंचित करता है। சொல்லுகிறார்கள், कहते हैं, நான் என்ன பாவம் செய்தேன்? मैंने क्या पाप किया? நான் யாருக்கும் எந்த தவறு செய்யவில்லை. मैंने किसी का कुछ नहीं बिगाड़ा। என் மனசாட்சிக்கு ஏற்றாற் போல நான் உண்மையாய் இருக்கிறேன். मैं तो अपनी मन की भावना के अनुसार मैं सच्चा हूँ। வாயினால சொல்வார்கள், मुंह से कहते हैं, ஆனால் நிச்சயமாய் உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணம் தைரியமாய் சொல்ல முடியாது. लेकिन निश्चय से मन की गहराई में वो कह नहीं सकेंगे। கர்த்தர் பார்க்கிறார். यहोवा देखता है, நீ வாயினால் அறிக்கை செய்யும் போது तुम जब मुंह से कबूल करते हो, உன் இருதயம், तुम्हारा मन, உன் மனசாட்சி तुम्हारा विवेक உன்னை குற்றப்படுத்துகிறது. तुझ पर दोष लगाता है। நீ நீதிமான் என்று சொல்ல தகுதியாய் இருக்கிறாயா? क्या तुम धर्मी कहने के लिए योग्य हो? கர்த்தர் அதை பார்க்கிறார். परमेश्वर उसे देखता है। தேவனுடைய பிள்ளைகள் நீதிமானுக்குள்ள முதல் சுபாவம் धर्मी के अंदर का पहला स्वभाव கர்த்தருடைய
கட்டளைகளின்படி நடக்குது. यहोवा की विधियों पर चलना, கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்வது. यहोवा के नियमों को मानना। வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं லேவியராகமத்தின் புத்தகம் लेवियों की पुस्तक அது 3வது அதிகாரம் उसके 3रा अध्याय அப்படி 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் उसके 17 वचन को यदि पढ़ोगे, லேவியராகமம் 3:17 लेवी व्यवस्था 3:17 அங்க எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है லேவியராகமம் 3:17 लेवी व्यवस्था 3:17 में கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்க கூடாது. तुम चर्बी या लहू कभी न खाओ। இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கு. ये तुम्हारे निवासों में तुम्हारे पीढ़ी पीढ़ी के लिए सदा की विधि ठहरेगी। கட்டளைகளை கைக்கொள்கிறவன் நீதிமான். जो विधियों पर चलता है वही धर्मी है। பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், पुराने नियम में परमेश्वर कहता है அன்றைக்கு இருந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். उन दिनों जो लोग रहते थे वे लोग परमेश्वर के लिए बलि चढ़ाते थे। கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது जब बलिदान चढ़ाते थे ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், परमेश्वर उनसे कहता है கொழுப்பை கர்த்தருக்காக தகன பலி செலுத்த வேண்டும். चर्बी को परमेश्वर के लिए बलिदान कर दो। இரத்தத்தை கர்த்தருக்காக தகன பலியாய் செலுத்த வேண்டும். लहू को परमेश्वर के लिए बलिदान कर दो। கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்க கூடாது. चर्बी या लहू को कभी न खाओ। கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்க கூடாது. चर्बी या लहू को कभी न खाओ। இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் ये तुम्हारे निवासों में உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. तुम्हारी पीढ़ी पीढ़ी के लिए सदा की विधि ठहरेगी। தேவனுடைய பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் கொடுத்த கட்டளை. ये पुराने नियम में परमेश्वर ने दिया हुआ विधियां। எதற்காக அப்படி சொன்னார்? क्यों परमेश्वर ने ऐसा कहा? நேத்து நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं மாம்சத்தின் உயிர் அதின் உயிராய் இருக்கிற ரத்தம். क्योंकि शरीर में जीवन लहू में बनी रहती है। ஆதியாகமம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उत्पत्ति 9:4 में यदि हम पढ़ते हैं மாம்சத்தை அதின் உயிராகிய ரத்தத்தோட சாப்பிட வேண்டாம். कि शरीर को मांस को उसके लहू रूपी जीवन के साथ नहीं खाना। மாம்சத்தை அதின் உயிராகிய ரத்தத்தோடு சாப்பிட வேண்டாம். मांस को उसके लहू के साथ नहीं खाना, ஒரு மாம்சத்தின் உயிர் ரத்தமாய் இருக்கிறது. क्योंकि शरीर का जीवन लहू में है। அதே வார்த்தையை நீங்கள் லேவியராகமம் 17வது வசனத்தில் வாசிப்பீர்களானால் वही लेव्य व्यवस्था के 17 वचन में यदि पढ़ोगे, லேவியராகமம் 17வது அதிகாரம் लेव्य व्यवस्था की 17वां अध्याय அவருடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது उसके 11 वचन में इस प्रकार लिखा है மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. क्योंकि शरीर का प्राण लहू में रहता है और उसको मैंने तुम लोगों को वेदी पर चढ़ाने के लिए दिया है कि तुम्हारे प्राणों के लिए प्रायश्चित किया जाए, क्योंकि प्राण के कारण लहू ही से प्रायश्चित होता है। மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. शरीर का प्राण लहू में रहता है। நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். उसको मैंने तुम लोगों को वेदी पर चढ़ाने के लिए दिया है कि तुम्हारे प्राणों के लिए प्रायश्चित किया जाए। ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. प्राण के कारण लहू ही से प्रायश्चित होता है। ஒரு மாம்சம் என்று சொல்லும்போது किसी शरीर कहते समय ஒரு ஆடோ மாடோ மனுஷனோ कोई भेड़ हो, बकरी हो, बैल हो, அதுக்கு உயிராய் இருப்பது ரத்தம். उसका प्राण जो होता है लहू में होती है। அந்த மாம்சத்தை நீங்கள் ரத்தத்தோட புசிக்க கூடாது. उस शरीर को लहू के साथ मत खाना, அதை கர்த்தருக்கு தகன பலியாய் செலுத்த வேண்டும். उसे परमेश्वर के लिए वेदी में बलिदान चढ़ा देना है। பாவ பரிகாரம் செய்வதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். पाप का प्रायश्चित करने के लिए लहू बहाना अवश्य है। ஆனபடினால்தான் इसलिए நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியாய் இயேசு சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். हमारे पापों का परिहार्य के रूप में यीशु मसीह को अपना लहू बहाया। ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. लहू बहाए बिना पाप की क्षमा नहीं मिलेगी। பழைய ஏற்பாட்டு காலத்திலே
பலி செலுத்தினார்கள். पुराने नियम में बलिदान चढ़ाते थे। அந்த பலி செலுத்தும் போது वो बलिदान करते समय கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा ரத்தத்தையும் கொழுப்பையும் எனக்கு நீங்கள் தகன பலியாய் செலுத்த வேண்டும். तुम चर्बी और लहू को मेरे लिए बलिदान कर दो। மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுங்க. तुम शरीर को खाओ। மாம்சத்தை கர்த்தர் ஜனங்களை புசிக்க சொல்லுகிறார். लोगों से परमेश्वर शरीर को खाने को कहता है, மாம்சத்தின் உயிராய் இருக்கிற ரத்தத்தை நீங்கள் புசிக்க கூடாது. लेकिन मांस का प्राण बना हुआ लहू को न खाओ। கொழுப்பை நீங்கள் கர்த்தருக்காக தகன பலியாய் செலுத்த तुम வேண்டும். चर्बी को परमेश्वर के लिए बलिदान कर दो। இது உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு விதிக்கப்படுகிற நித்திய கட்டளை. ये तुम्हारे पीढ़ी से पीढ़ी तक तुम्हारे लोग मानना, ये विधियों पर चलना है। ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. लहू बहाए बिना पाप से प्रायश्चित नहीं मिलेगी। பாவ பரிகாரத்துக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம். पाप की परिहार्य के लिए लहू बहाना अवश्य है। இயேசு மனுஷனாய் அவதாரம் எடுத்து பூமியில வந்து यीशु मसीह मनुष्य का अवतार लेकर इस दुनिया में आया। நமக்குடைய பாவ பரிகாரத்துக்காக இயேசு சிலுவையில தன் ரத்தத்தை சிந்தினார். हमारी पापों की परिहार्य होने के लिए अपने आप को क्रूस पर बलिदान किया। அதனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல பவுல் சொல்கிறார், इसलिए नए नियम के काल में पौलुस कहता है, உங்களுக்கு முன்பாக எது வைக்கப்படுகிறதோ तुम्हारे सामने जो भी रखा जाता है அதை நீங்கள் ஆசீர்வதித்து, उसे तुम आशीष करो, அதை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி, उसे पवित्र करके। உங்கள் மனசாட்சி உங்களுக்கு அருவருப்பாய் தோன்றாதிருக்குமேயானால் यदि आपका विवेक आपसे उसे तुच्छ न समझे, நீங்கள் உங்களுக்கு முன்னாக வைக்கப்பட்ட பொருளை சாப்பிடுங்க. तुम्हारे सामने रखी हुई वस्तुओं को खा लो। தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. शरीर का प्राण लहू में है। இந்த ரத்தத்தை தேவனுடைய பிள்ளைகள் புசிக்க கூடாது. इस लहू को परमेश्वर के लोग नहीं खाना है। புதிய ஏற்பாட்டு காலத்திலே नए नियम के काल में எல்லாவற்றையும் புசிக்க அதிகாரம் இருக்கிறது सब कुछ खाने का हमें अधिकार है என்று சொல்லி நினைக்கிறார்கள். ऐसे सोचते हैं। ஆனா பவுல் சொல்லுகிறார், लेकिन पौलुस कहता है, சாப்பிடுகிறது எதுவா இருந்தாலும் तुम जो भी खाते हो மற்றவருடைய இடறுதலுக்கு நீ காரணமாகிறாதே. दूसरों का ठोकर का कारण न बनो। நீ மாம்சத்தை புசிப்பது மற்றவனுக்கு இடரா இருக்குமேயானால் यदि तुम जो मांस खाते हो ये दूसरों के लिए ठोकर है, அவன் கண்களுக்கு முன்பாக நீ மாம்சம் தின்றாதிருப்பாயாக. तुम उसके नजरों के सामने कभी मांस नहीं खाना। இடறல் வருவது அவசியம். ठोकर होना अवश्य है, இடறுதல் எவர்கள் மூலமாய் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. लेकिन जिसके कारण ठोकर होती है उस पर हाय। விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறவர்கள் विश्वास में जो निर्बल है, விசுவாசத்தில் பலசாலிகளாய் இருக்கிறவர்களை பார்க்கிறார்கள். विश्वास में जो शक्तिमान है उनकी ओर देखते हैं। அவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட கிரியைகள் காணப்படும் போது उनके अंदर जब ऐसी क्रियाएं होती हैं, அவர்கள் தங்கள் ஆத்துமாவிலே இடறி போகிறார்கள். वे अपने प्राण में ठोकर खा जाते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। புதிதாய் ஒரு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வரும்போது जब कोई नया नया व्यक्ति यीशु मसीह के पास आता है, அவர்கள் ஊழியக்காரர்களை பார்க்கும்போது தேவதூதனை பார்த்தது போல वो பார்க்கிறார்கள். सेवकों को देखते समय स्वर्गदूत के समान देखते हैं। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் उद्धार पाया हुआ शुरुआत में கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பார்க்கும்போது सेवकों को देखते समय உண்மையாகவே கர்த்தருடைய தூதர்களை போலத்தான் எனக்கு தெரிந்தது. मुझे भी लगा कि यीशु सेवक जो है एक स्वर्गदूत है। அவர்களை பார்க்கும்போது கர்த்தரை பார்த்தது போல இருக்கு. उनको देखते समय यहोवा को देखा समान लगता था। அப்படி ஊழியர்களை பார்க்கும்போது அப்படி ஒரு சிந்தை. वैसा सेवकों को देखते समय वैसा एक विचार। விசுவாசியா இருக்கிற காலத்துல जब मैं विश्वासी थी तभी ஒரு நாள் ஆராதனைக்கு போயிருந்தேன். उन दिनों में एक बार मैं आराधना में गई थी। அப்போ ஒரு நாள் போயிருக்கும் போது एक दिन जब मैं आराधना में गई थी, தேவபச்சனை கூட்டிட்டு போனாங்க. तय भाई मुझे लेकर गए थे। பீவண்டில ஆபிரகாம் என்ற ஒரு சகோதரர் இருந்தார். भीवंडी में आब्राहम बोलकर एक भाई थे। அந்த ரெண்டு பேரும் ஆராதனைக்கு போனாங்க. वो दोनों आराधना में जाते थे। அவங்க கூட நானும் சேர்ந்து ஆராதனைக்கு போனேன். उनके साथ मैं भी आराधना में गई थी। அன்றைக்கு ஆராதனை நடத்துவதற்கு பாஸ்டர் வரல. उस दिन आराधना चलाने के लिए पास्टर जी नहीं आए। அப்ப ஆராதனை முடிந்தது. आराधना खत्म हुआ। தேவபச்சனும் ஆபிரகாம் பிரதர் சொல்லுறாங்க, तय भाई और अब्राहम भाई ने कहा, நம்ம ஐயாவை பார்த்துட்டு சொல்லிட்டு போவோம். हम पास्टर जी से मिलके बोल के जाएंगे। ஐயாவை பார்த்து சொல்லிட்டு போவோம். पास्टर जी से बोल के जाएंगे। ரெண்டு பேரும் மேல ஏறினாங்க. दोनों ऊपर चढ़े। அவங்க ஏறினோட நானும் சேர்ந்து மேல ஏறிட்டேன். वो ऊपर चढ़े तो मैं भी ऊपर चढ़ गई। அப்ப பாஸ்டர் பாக்கும்போது पास्टर जी को देखते समय அவங்களுக்கு இந்த கன்னத்துல ஒரு பெரிய வேப்பங்கட்டி, அந்த வேனல் கட்டி வந்துருது. उनको इस आंख के नीचे एक बहुत बड़ा ऐसा फोड़ा, गर्मी का फोड़ी आई थी। அதனால ஏதோ ஒன்னு 10 போட்டிருந்தார்கள். इसलिए
कुछ तो लगा के रखे थे। அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே உள்ள உடைஞ்சிட்டு उसे देखते ही मेरा मन जो है टूट गया। நான் அப்படியே அழுதுட்டேன் मैं वैसी रो गई। நான் கேட்டேன் मैंने पूछा ஊழியக்காரங்களுக்கும் வியாதி வருமா मैंने पूछा सेवकों को भी बीमारी होती है? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல क्योंकि उद्धार पाया हुआ शुरुआत में ஊழியர்களை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பரிசுத்தம் सेवकों को देखते समय उतनी पवित्र संत लगते थे। ஊழியக்காரங்களுக்கும் வியாதி வருமா क्या सेवकों को भी बीमारी होती है? அவங்களுக்கும் புண்ணு வருமா क्या उनके भी शरीर में फोड़ी आती है? அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அப்படியே அழுதுட்டேன் ऐसी मैंने प्रश्न पूछा और मैं रो पड़ी। பாஸ்டர் அந்த ரெண்டு சகோதரர்களையும் பிடித்து சத்தம் போட்டாங்க तो दोनों भाइयों को पास्टर जी ने डांटा। உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா तुमको थोड़ा तो भी दिमाग है क्या? ஒரு புதுசா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வருதுன்னு சொன்னா एक नई प्राण जब मसीह में उद्धार पाकर आता है, பாருங்க அந்த பிள்ளை என்ன சொல்றா देख वो क्या कहती है। ஊழியக்காரங்களுக்கும் வியாதி வருமா அப்படின்னு கேக்குறா देख सेवकों को भी बीमारी होती है क्या? ஒரு ஆத்மா இடறி போறதுக்கு நீங்கள் காரணமா இருக்கிறீர்களே कोई प्राण ठोकर खाने का कारण बने हो। அவங்க சத்தம் போட்டாங்க उन्होंने उनको डांटा। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் இடறி போவதற்காக அல்ல हम ठोकर खाने के लिए नहीं, நீ மாம்சம் புசிப்பது மற்றவர்களுக்கு இடரலா இருக்குமேயானால் यदि तुम मांस खाना दूसरों के लिए ठोकर बना हो, மற்றவர்கள் இடறலுக்கு அவசியமாய் நீ மாம்சம் புசிக்காதே दूसरों को ठोकर खिलाने के लिए तुम ठोकर का कारण न बनो, என்று கர்த்தர் சொல்லுகிறார் ऐसा परमेश्वर कहता है। இது நித்திய கட்டளை यही अनंत काल का निर्णय विधि है। தலைமுறை தோறும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட நித்திய கட்டளை पीढ़ी पीढ़ियों तक तुम्हारे लिए दी गई हुई विधि है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग பலி செலுத்தும்படியாய் ஜனங்கள் வருகிறார்கள் बलिदान करने के लिए लोग आते हैं। சாமுவேல் வளர்ந்த நாட்கள்ல शमूएल जब बड़ा हुआ उन दिनों में ஏலி பிரதான ஆசாரியனாய் இருந்தார் एली महायाजक था। அவனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் उसके दो बेटे थे। அவர்களுடைய பெயர் ஓப்னி பினேகாஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது उन दोनों बेटे का नाम था, एक का उपनी और दूसरे का पिनेगास। இந்த ஏலி பிரதான ஆசாரியனாய் இருந்த நாட்கள்ல ये एली जब महायाजक था उन दिनों में ஜனங்கள் கர்த்தருக்கு காணிக்கையாக பலி செலுத்தினார்கள் लोग परमेश्वर के लिए बलिदान चढ़ाते थे। அப்ப முதலாவது தகன பலியாகிய கொழுப்பையும் இரத்தத்தையும் அவர்கள் செலுத்த வேண்டும் सबसे पहले उनको बलिदान के रूप में वहां पर चर्बी और लहू चढ़ाना था। ஏலின் குமாரர்கள் लेकिन एली के पुत्रों ने क्या किया? ஜனங்கள் கர்த்தருக்கு கொழுப்பையும் இரத்தத்தையும் தகன பலியாக செலுத்துவதற்கு முன்பதாகவே लोग चर्बी और लहू को चढ़ाने से पहले ही ஒரு முக்கூர் ஆயுதத்தை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் अपने लिए एक त्रिकोण यंत्र लेकर आए। அவர்கள் முதலாவது போய் पहले जाकर நீ கர்த்தருக்கு தகன பலி செலுத்தினியோ இல்லையோ तुमने यहोवा के लिए बलिदान चढ़ाया या न चढ़ाया? நான் उन्निடத்தில் அவித்த மாம்சத்தை கேட்க மாட்டேன் मैं तुझसे पकाया हुआ मांस नहीं लूंगा, எனக்கு பச்சையான மாம்சமே வேணும் मुझे कच्चा मांस की आवश्यक ஒரு है। மூன்று கூர் உள்ள ஆயுதத்தை எடுத்துக் கொண்டு போய் इसलिए त्रिकोण वाली यंत्र को लेकर ஜனங்கள் கர்த்தருக்கு தகன பலி செலுத்துவதற்கு முன்பதாகவே लोग बलिदान चढ़ाने से पहले ही கொழுப்பையும் மாம்சத்தையும் அப்படியே பச்சையாகவே எடுத்து கொண்டு போய் விடுகிறார்கள் चर्बी और खून के साथ शरीर को भी लेकर चले जाते இது हैं। கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது ये परमेश्वर की नजर में बुरा लगा। இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது ये परमेश्वर की नजर में बुरा लगा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है, ஏலி தன் குமாரர்கள் செய்கிற இந்த அக்கிரம கிரியைகளை கேட்டார் एली अपने पुत्रों की द्वारा किया जाने वाले इस सारी बुराइयों को सुना। ஆனா ஏலி அந்த காரியத்தை கேட்ட பொழுது लेकिन एली उन बातों को सुनने पर भी ஏலி தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் एली अपने बच्चों को डांटा नहीं, इसलिए அந்த வேதத்தில் வாசிக்கிறோம் हम पवित्र शास्त्र में पढ़ते हैं ஏலி தன் பிள்ளைகளை அடக்காத பாவம் एली अपने बच्चों को डांटा नहीं, इसलिए ஆனா சொல்லுகிறார் ஏலி பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுகிறார் एली अपने बच्चों से कहता है, எப்ப நீங்களுக்கு உங்களை குறித்து இப்படிலாம் கேள்விப்படுறேன் आपके बारे में ये सब मैं सुन रहा हूँ, இந்த காரியத்தை நீங்கள் செய்ய கூடாது ये सब आप नहीं करना। புத்தி சொல்ற समझाता भी है, ஆனா பிள்ளைகள் கேட்க மாட்டேங்கிறது लेकिन वो बच्चे समझते नहीं है। பிள்ளைகள் கேட்கல बच्चे नहीं समझते ஆனா हैं। ஆண்டவர் சொல்லும்போது लेकिन परमेश्वर कहते समय कहता நீ है, உன் பிள்ளைகளை அடக்காமல் போன காரணத்தினால் तू अपने बच्चों को सुधारा नहीं, इसलिए இஸ்ரவேலிலே நீங்காத நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கு इस्राएल में
कभी ना हटने वाली न्याय होगी। இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், आज के दिन कई पालक कहते हैं நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, जो भी कहना था सब कह दिया, அவன் கேட்க மாட்டேங்கிறான். वो सुनता नहीं है। நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, मैं जो कहना है वो कह दिया, அவன் கேட்க மாட்டேங்கிறான். वो सुनता नहीं है, விட்டுறாங்க. उसे छोड़ देते हैं। அப்படி விடுறதுனால वैसा छोड़ देने से பிள்ளைகள் கெட்டு நாசமாய் போகிறார்கள். बच्चे बिगड़ कर नष्ट हो जाते हैं। தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்கு தகப்பன் உத்தரவாதி. बच्चों का प्राण का उत्तरदायित्व पिताजी है। அது ஒரு பிள்ளை குறிப்பிட்ட வயது அடைந்து ஞானம் அடையும் வரையிலேயே जब तक कोई बच्चा बड़ा होकर ज्ञानी न बनता, பிள்ளையின் ஆத்துமாவுக்கு பெற்றோர்கள் உத்தரவாதி. बच्चों का प्राण का उत्तरदायित्व उनके पालक है। இன்னைக்கு अनेक பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாகவே கெட்டு போகிறார்கள். आज कई बच्चे बपतिस्मा लेने से पहले ही बिगड़ जाते हैं। இந்த கெட்டு போன பிள்ளைகளுடைய ஆத்துமாவை குறித்த கணக்கை கர்த்தர் பெற்றோரிடத்தில் கேட்பார். ये बिगड़ा हुआ परमेश्वर के बच्चों का प्राण का उत्तरदायित्व बच्चों से जिम्मेदारी होगा। பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலேயே जब तक बच्चे अभिषेक नहीं पाते हैं, பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பெற்றோர்கள். बच्चों का प्राण का उत्तरदायित्व पालक है। நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி விட்டுற கூடாது. मैं बोलता हूँ सुनता नहीं है बोलकर छोड़ मत दो। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு अनेक பிள்ளைகளை குறித்த உத்தரவாதம் இல்லாதவர்களாக ஜீவிக்கிறார்கள். आज कई पालक अपने बच्चों का बिल्कुल जिम्मेदारी नहीं बनते हैं। விசுவாசிகளுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமான வழிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். विश्वासियों के बच्चे भी दुष्ट मार्ग में चल रहे हैं। அவங்களுடைய பிள்ளைகள் கொழுப்பை கர்த்தருக்காக தகனிக்க வேண்டும். चर्बी परमेश्वर के लिए ही बलिदान किया जाना है। இரத்தத்தை கர்த்தருடைய சந்நிதியிலே பாவ நிவர்த்திக்காக ஊற்ற வேண்டும். लहू को पाप की प्रयाश्चित करने के लिए ही बहाना है। தேவனுடைய பிள்ளைகள் இதுவரையிலும் அறியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் तक यदि आप अनजान में जिया हो, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात ध्यान दीजिए, கொழுப்பை கர்த்தருக்காக தகனிக்க வேண்டும். चर्बी परमेश्वर के लिए बलिदान देना है। மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு கூட சாப்பிட கூடாது. शरीर को उसके लहू के साथ कभी नहीं खाना। இரத்தம் பாவ நிவர்த்திக்காக சிந்தப்பட வேண்டும். लहू पाप की प्रयाश्चित के लिए लहू बहाया जाना है। இவைகள் எல்லாம் அறிந்திருந்து इन सबको जानकर भी ஒருவேளை உங்கள் மனசாட்சி அது தவறு அல்ல என்று உணர்த்துமையானால் यदा कदाचित आपका विवेक आपसे कहे कि ये सही नहीं, ये गलत नहीं है, தேவனுடைய பிள்ளைகள் மற்றவருடைய ஆத்துமா இடறி போகாதபடிக்கு நீங்கள் மாம்சம் சாப்பிடுங்க. दूसरों की प्राण को ठोकर न देने समान मांस खाइए। மற்றவருடைய ஆத்துமாவுக்கு இடறல் உண்டாக்காதபடிக்கு நீங்கள் இருங்க. दूसरों का ठोकर का कारण न बनिए। கர்த்தருக்கு பலி செலுத்துவது நீதிமான். यहोवा का बलिदान चढ़ाने वाला धर्मी, கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவன் நீதிமான். यहोवा के लिए बलिदान चढ़ाता है धर्मी। ஆபிரகாம் கர்த்தருக்கு என்று பலி செலுத்தினார். अब्राहम ने यहोवा के लिए बलिदान चढ़ाया। ஆபிரகாம் ஒரு நீதிமான். अब्राहम एक धर्मी है। நோவா கர்த்தருக்காக பலி செலுத்தினார். योवान भी एक बलि चढ़ाया। நோவா नूह ने भी बलिदान चढ़ाया। நோவா கர்த்தருக்காக பலி செலுத்தினார். नूह ने ये बलिदान चढ़ाया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, நோவா செலுத்தின தகன பலியிலிருந்து नूह ने चढ़ाया हुआ बलिदान से வந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். आया हुआ सुगंध गंध को परमेश्वर ने उसे सूंघ लिया। நோவாவின் பலியை கர்த்தர் சுகந்த வாசனை முகர்ந்தார். और उसका जो सुगंध आया उसे परमेश्वर ने सूंघ लिया। ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது, हम जब परमेश्वर को धन्यवाद की बलि चढ़ाते हैं, கர்த்தருக்காய் துதி பலிகளை செலுத்தும் போது, परमेश्वर के लिए स्तुति बलि चढ़ाते हैं, நம்முடைய ஸ்துதி பலிகளை கர்த்தர் வாசனை முகர்ந்து பார்க்க வேண்டும். हमारे स्तुति बलि के द्वारा परमेश्वर उसे सुगंध को सूंघना है। நம்முடைய பலி கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். हमारे बलि को परमेश्वर ग्रहण करना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் பலி ஸ்தோத்திரம் இதெல்லாம் கர்த்தருக்கு செலுத்தக்கூடியது. जो भी बलि स्तुति धन्यवाद ये सब परमेश्वर के लिए दिया जाता है। அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கொழுப்பையும் இரத்தத்தையும் கர்த்தருக்கு தகன பலியாய் செலுத்த வேண்டும். परमेश्वर कहता है चर्बी और लहू को परमेश्वर के लिए बलिदान के रूप में चढ़ा देना है। இரத்தம் ஒரு மாம்சத்துக்கு உயிராய் இருக்கிறபடினால நீங்கள் இரத்தம் புசிக்க கூடாது. जैसे शरीर का प्राण लहू होने के कारण लहू मत खाओ। இது கர்த்தருக்காக பலி செலுத்தக்கூடிய ஒரு ये காரியம். परमेश्वर के लिए बलिदान चढ़ाने वाला चीज है। அப்படியானால் यदि वैसा हो, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்திரணும். जो परमेश्वर का है उसे परमेश्वर को दे देना है। ஏலியின் குமாரர்கள் கர்த்தருக்கு செலுத்தக்கூடியதை செலுத்த கூடாதபடிக்கு ஜனங்களுக்கு இடறலாய் இருந்தார்கள். एली के पुत्र जो परमेश्वर को चढ़ाना चाहिए उसे परमेश्वर को न चढ़ाते हुए लोगों को रोक रहे थे।
தேவனுடைய பிள்ளைகள் மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். महिमा परमेश्वर को ही देना है. மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் நீதிமான். महिमा जो परमेश्वर को देता है वो धर्मी है. இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आज के दिन अपने आप को जांच कर देखेंगे. மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறோமா? क्या महिमा परमेश्वर को देते हैं? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறோமா? जब परमेश्वर हमको आशीष देता है तो महिमा परमेश्वर को देते हैं. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாள் நடத்துகிற அதிசயமான பாதைகளை குறித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோமா? क्या परमेश्वर हमें प्रतिदिन जो अद्भुत रीति से चलाता है उसकी महिमा परमेश्वर को देते हैं? மகிமை என்பது மனுஷனுக்கு செலுத்தப்படுவதல்ல. महिमा मनुष्य को नहीं दिया जाता है. மகிமை என்பது கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டியது. महिमा परमेश्वर के लिए दिया जाता है. நேற்று நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் प्रेरितों की पुस्तक 12वां अध्याय அந்த 21வது வசனம் முதல் 23 வசனங்களை வாசிப்பீர்களானால் उसके 12 से लेकर 13 तक அங்கே ஏரோது என்ற மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर हेरोदस नामक एक व्यक्ति के बारे में लिखा गया है. இந்த ஏரோது ए हेरोदेस நல்ல விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு अच्छा मलमल वस्त्र पहनकर சிங்காசனத்தில் உட்கார்ந்து सिंहासन पर बैठकर அவன் பேசத் தொடங்கினான். उसने बातें करने लगा. அவன் போதிக்கிறான். उसने उपदेश करने लगा. இவன் ஏரோது நல்ல வஸ்திரத்தை தடுத்திக் கொண்டு ये हेरोदस ऊंचे वस्त्र पहनकर அங்கே ஜனங்களுக்காக பேசுகிறான். लोगों के लिए बातें करने लगा. அவன் ஜனங்களோடு பிரசங்கம் பண்ணுகிறான். लोगों को प्रचार करने लगा. ஜனங்கள் பார்க்கிறார்கள். लोगों ने देखा. அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். वे लोग बड़े आनंदित होकर कहने लगे. ஏரோதுவின் சத்தத்தை கேட்டவர்கள் हेरोदस की आवाज को सुने हुए लोग அல்லது ஏரோதுவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் हेरोदस के प्रचार को सुने हुए लोग எல்லாரும் உற்சாகமாய் சொல்லுகிறார்கள். सब बड़े ऊंचे आवाज में कहने लगे இது மனுஷ சத்தம் அல்ல. ये मनुष्य का नहीं, இது தேவ சத்தம். ये ईश्वर का शब्द இது है. மனுஷ சத்தம் அல்ல. ये मनुष्य का नहीं, இது தேவனுடைய சத்தம். ये ईश्वर का शब्द है. ஜனங்கள் எல்லாரும் உற்சாகமாய் சொன்னார்கள். सब लोग पुकार उठे. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा है இந்த ஏரோது மகிமையை கர்த்தருக்கு செலுத்தாதபடியினால் हेरोदेस ने अपनी महिमा परमेश्वर को न दिया, इसलिए இந்த ஏரோது மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொண்டபடியினால் उसने अपने लिए उस महिमा को ले लिया, इसलिए கர்த்தருடைய தூதன் அவனை தண்டித்தார். प्रभु का स्वर्गदूत उसे मारा. அவன் அந்த இடத்திலே புழுபுழுத்து செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसी क्षण में वो कीड़े पड़ के मर गया. யார் நீதிமான்? कौन धर्मी है? மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் நீதிமான். महिमा परमेश्वर को देने वाला धर्मी. மனுஷர்கள் உங்களை புகழும் போது எச்சரிக்கையாயிருங்கள். जब कोई इंसान आपकी प्रशंसा करता है तो सावधान रहो. மனுஷர்கள் உங்களை புகழ்ச்சியாக எண்ணும் போது எச்சரிக்கையாயிருங்கள். जब कोई इंसान आपकी प्रशंसा करता है तो सावधान रहो. மனுஷனுடைய புகழ்ச்சி மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கு. मनुष्य की प्रशंसा उसी व्यक्ति का फंदा बन जाता है. நல்ல புகழ்ந்து பேசுவார்கள். बहुत अच्छी तरह से प्रशंसा करेंगे. நம்ம நினைப்போம் हम सोचेंगे இவர்கள் இவ்வளவு அன்பாய் நம்மிடத்தில் ये இருக்கிறார்கள். हमसे कितना प्रेम करते இவங்க हैं, நம்மிடத்தில் இவ்வளவு அன்பாய் ये இருக்கிறார்கள். हमसे कितना प्रेम करते हैं. வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவோம். मुंह खोल के सब बता देंगे. மனிதனுடைய புகழ்ச்சியை நம்பாதீர்கள். इंसान की प्रशंसा पर भरोसा मत करो. மனுஷன் உங்களை புகழும் போது அவன் உங்கள் கால்களுக்கு கண்ணியை விரிக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். जब कोई इंसान आपकी प्रशंसा करता है तो ये जान लेना कि वह तुम्हारी पैरों के लिए जाल फैला रहा है. மனுஷர்கள் எவ்வளவு புகழ்ந்தாலும் भले इंसान हमारी कितनी भी प्रशंसा करे, தேவனுடைய பிள்ளைகள் மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். महिमा केवल परमेश्वर को ही देना है. அந்த மகிமையை தனக்கென்று எடுத்துக் கொள்கிறவன் நீதிமான் அல்ல. जो कोई महिमा अपने लिए ले लेता है वो धर्मी नहीं है. மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் நீதிமான். महिमा परमेश्वर को देने वाला व्यक्ति धर्मी है. ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया. மகிமையை கர்த்தருக்கு செலுத்தணும். महिमा परमेश्वर को ही देना है. அப்ப மகிமையை தனக்கென்று எடுத்துக் கொள்கிறவன் நீதிமான் அல்ல. जो कोई महिमा अपने लिए ले लेता है वो धर्मी नहीं है. கர்த்தருக்கு செலுத்துகிறவன் மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் जो महिमा परमेश्वर को देता है वही धर्मी है. கர்த்தரை ஆசீர்வதிப்பாரானால் जब परमेश्वर हमको आशीष देता है அவனுடைய மகிமையை கர்த்தருக்கு செலுத்தணும். उसकी महिमा परमेश्वर को देना है. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்குமேயானால் यदि परमेश्वर की करुणा हमारे साथ रहे, கர்த்தர் நம்மை வழுவாமல் காப்பாரானால் यदि परमेश्वर हमें न बिना फिसले रक्षा करे, மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். महिमा परमेश्वर को देना है. மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் நீதிமான். जो महिमा परमेश्वर को देता है वो धर्मी है. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है, கட்டளைகளை கைக்கொண்டு கொள்கிறவன் நீதிமான். जो नियमों को मानता है वो धर्मी है. வேதத்தில் अनेक கட்டளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में कई नियमों के बारे में लिखा गया है, ஆனா தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு புரியும்படியா இந்த காரியங்களை நான் சொல்லிக் लेकिन கொண்டிருக்கிறேன். आपको
को समझाने के लिए मैं इसे बता रहा हूँ। ரத்தம் புசிக்க கூடாது, கொழுப்பை கர்த்தருக்காக தகனிக்க வேண்டி, लहू नहीं खाना है, चर्बी परमेश्वर के लिए बलिदान चढ़ाना है। இதனுடைய மொத்த மூல அர்த்தம் इसका मूल अर्थ यही है। புதிய ஏற்பாட்டு காலத்திலே पुराने नियम के काल में தேவனுடைய பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரத்தம் புசிக்க கூடாது, கொழுப்பை கர்த்தருக்காக தகனிக்க வேண்டும். पुराने नियम काल में चर्बी परमेश्वर के लिए चढ़ा देना है और लहू नहीं खाना है। புதிய ஏற்பாட்டு காலத்திலே लेकिन नए नियम के काल में மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். महिमा परमेश्वर को चढ़ाना है। மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் நீதிமான். जो महिमा परमेश्वर को देता है वो धर्मी है। கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் நீதிமான். जो विधियों को मानता है वो धर्मी है। மாத்திரமல்ல, एक केवल वो नहीं, தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं அங்க கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன், जो नियमों का पालन करता है, கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் जो विधियों का मानता है, நியாயத்தை கட்டளைகளின்படி நடந்து நியாயத்தை கைக்கொள்ளுகிறவன், जो विधियों पर चलता और मेरी नियमों को मानता और सच्चाई से काम किया हो, அவன் நீதிமான். वही धर्मी है। நியாயத்தை கைக்கொள்ளணும். नियमों को मानना है। நியாயம், नियम, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நியாயம் இருக்கணும். हमारे जीवन में नियम होना जरूरी है। நமக்கு ஒரு நியாயம் இருக்கணும். हमारे लिए एक नियम होना चाहिए। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं துஷ்டன் நியாயத்தை அறியான். दुष्ट व्यक्ति नियम नहीं जानता। துஷ்டன் நியாயத்தை அறியான். दुष्ट व्यक्ति नियम को नहीं जानता। நியாயம்னா என்னன்னே தெரியாது துஷ்டனுக்கு. दुष्ट व्यक्ति नियम का मतलब ही नहीं जानता है। நியாயம் என்னது என்பது தெரியாத ஒரு மனுஷன் எப்படி நியாயம் செய்வார்? जो व्यक्ति नियम का बारे में जानता ही नहीं, वो व्यक्ति कैसा नियम को मानेगा? ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, लेकिन पवित्र शास्त्र में लिखा गया है, நீதிமொழிகள் 29:7 நீங்கள் வாசிப்பீர்களானால், यदि आप नीतिवचन 29:7 को पढ़ोगे, நீதிமான் ஏழையின் நியாயத்தை கவனித்து அறிகிறார். धर्मी जो है वो गरीब का नियमों को जानता है। நீதிமான் ஏழையின் நியாயத்தை கவனித்து அறிகிறார். धर्मी व्यक्ति जो है वो गरीबों का न्याय जानता है। துஷ்டன் நியாயத்தை அறியான். दुष्ट व्यक्ति न्याय को नहीं जानता। அப்ப சங்கீதம் 106:3 நாம் வாசிக்கிறோம், और भजन संगीता 106:3 में पढ़ते हैं, நியாயத்தை காக்கிறவன் பாக்கியவான். जो व्यक्ति न्याय को संभालता है वो व्यक्ति धन्य है। நியாயத்தை காக்கிறவன் பாக்கியவான். न्याय की रक्षा करने वाला धन्य है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை நீதிமான் என்று சொல்ல வேண்டுமானால், यदि परमेश्वर हमें देखकर धर्मी कहना है, மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். महिमा परमेश्वर को देना है। கர்த்தர் நம்மை நீதிமான் என்று சொல்ல வேண்டுமானால், यदि परमेश्वर हमको धर्मी कहना है, தேவனுடைய பிள்ளைகள் நியாயத்தை காக்க வேண்டும். न्याय पर चलना है। நியாயத்தை காக்கிறோமா? क्या हम न्याय पर चलते हैं? நியாயத்தை முதலாவது அறிந்திருக்கிறோமா? क्या सबसे पहला हम न्याय को जानते हैं? நமக்கு அறிவு வேணும். हमारे अंदर जानकारी होना अवश्य है। நியாயத்தை, ஏழைகளின் நியாயத்தை நீதிமான் ஆராய்ந்து பார்க்கிறார். गरीबों की न्याय को धर्मी जांच कर देखता है। நியாயத்தை காக்கிறவர்கள் பாக்கியவான்கள். जो न्याय पर चलता वह धन्य है। ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள், नीति वचन में परमेश्वर कहता है, சாலமோன் சொல்லுகிறார், सुलेमान कहता है, திக்கற்றவர்களின் நியாயத்துக்காக உன் வாயை திற. अनाथ बच्चों की न्याय के लिए अपना मुंह खोल। திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்துக்காக உன் வாயை திற. अनाथ बच्चों के लिए तू अपना मुंह खोल। இன்றைக்கு நியாயம் என்பது आज के दिन न्याय जो है வசதி படைத்தவர்களுக்காக நியாயத்துக்காக நிற்கிறார்கள். केवल धनी व्यक्तियों के लिए मुंह खोला जाता है। கஷ்டப்பட்டவர்களுடைய நியாயம் எடுபட்டு போகிறது. गरीबों का न्याय निकाल दिया जाता है। தேவனுடைய பிள்ளைகள் உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். जो है उसे है कहो, जो नहीं है उसे नहीं कहो। நியாயம் தீர்ப்பார்கள். न्याय करेंगे। நியாயத்திலே முகதாட்சியம் பார்ப்பது நல்லதல்ல. न्याय में सिफारिश करना या मुंह का किसी का पक्ष लेना गलत है। தேவனுடைய பிள்ளைகள் முகதாட்சியம் பார்க்க கூடாது. किसी का पक्ष न ले, முகம் பார்த்து நியாயம் பேசுவார்கள். किसी का चेहरा देखकर न्याय देना, முகம் பார்த்து நியாயம் பேசுகிறார்கள். किसी का चेहरा देखकर न्याय देना। பணக்காரர்களுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயம். धनी व्यक्ति का एक न्याय और गरीबों का अलग न्याय। வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவர்களுக்கு ஒரு நியாயம். जो पसंद है उनके लिए अलग न्याय, जो पसंद नहीं है उनके लिए अलग न्याय। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் நியாயம் எப்படி இருக்கிறது? आज के दिन परमेश्वर के लोग आपका न्याय किस प्रकार है? நியாயத்தை அறியாதவன் துஷ்டன். जो न्याय के बारे में जानता नहीं वो व्यक्ति दुष्ट है। துஷ்டன் எப்படி நியாயம் செய்வார்? दुष्ट व्यक्ति किस प्रकार न्याय करेगा? தேவனுடைய பிள்ளைகள்
நியாயம் நம்முடைய நியாயம் நீதியா இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हमारा न्याय जो सच्चाई से किया जाए। நேத்து நம்ம வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में पढ़ते हैं 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே पहले शामुएल 8वां अध्याय 3रा वचन में ஏலியின் குமாரன் ஏலியின் வழிகளில் நடவாமல் एली के पुत्र एली के रास्ते में न चलते हुए பொருளாசைக்கு சாய்ந்து बल्कि लालच में आकर பரிதானம் வாங்கி घूस लेते हुए நியாயத்தை புரட்டினார்கள். न्याय को बिगाड़ते थे। பொருளாசைக்கு சாய்ந்து लालच में आकर பரிதானம் வாங்கி घूस लेकर நியாயத்தை புரட்டினார்கள். न्याय को बिगाड़ते थे। இன்னைக்கு உலகத்துல நியாயம் புரட்டப்படுகிறது. आज के दिन दुनिया में न्याय पलटा जा रहा है। கொலை செய்கிறார்கள், घात कर देते हैं சட்டத்தின்படி அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். और कानून के अनुसार बंधन गृह में बंद किए जाते हैं। ஆனால் பணத்தை கொடுத்து लेकिन पैसा देकर யார் யாருக்கெல்லாம் பணத்தை கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் பணத்தை கொடுத்து जिनको जिनको पैसा खिला सकते हैं उन सबको पैसा खिलाकर கொலைகாரர்களை நிரபராதி என்று சொல்லி ஜாமீன்ல வெளியெடுக்கிறார்கள். जो घातक है उसे भी वो घातक नहीं है बोलकर जामीन में बाहर निकाल लेते हैं। தவறு செய்தால் தவறுதான். गलत करे तो गलत है। ஒரு மனுஷன் தப்பு செய்வானால் தப்புக்கு தண்டனை பெற்றுதான் ஆக வேண்டும். जब कोई व्यक्ति गलत काम करता है तो उसका दंड अवश्य पाना है। தேவனுடைய பிள்ளைகள் முகம் பார்த்து நியாயம் தீர்க்காதீருங்க. चेहरा देखकर न्याय मत करो। முகதாட்சிணை பண்ணுகிறது நல்லதல்ல. चेहरा देखकर न्याय करना अच्छी बात नहीं இப்படி है। முகதாட்சிணை பண்ணுகிறவர்கள் जो चेहरा देखकर न्याय देते हैं ஏலியின் குமாரர்கள் பொருளாசைக்கு சார்ந்தார்கள். वे एली के पुत्र लालच बन गए। பொருளாசைக்கு சாய்ந்து लालच होकर பரிதானம் வாங்கி घूस लेकर ஜனங்களுடைய நியாயத்தை புரட்டினார்கள். लोगों का न्याय को बिगाड़ देते थे। இன்றைக்கு எத்தனை பேர் நியாயத்தை புரட்டுகிறீர்கள்? आज के दिन कितने लोग न्याय को पलटा रहे हैं। பொருளாசை உள்ளத்தில் வரும்போது जब हम लालची हो जाते हैं அவங்க பரிதானம் வாங்குகிறார்கள். घूस लेने लगते हैं। பரிதானம் ஒரு மனுஷனுடைய கண்களை குருடாக்கு. घूस किसी व्यक्ति की आंखों को अंधा कर देता है। யாராவது பார்த்திருப்பார்கள். कोई तो देखा होगा ஒரு வழக்கு என்று வரும்போது जब कोई प्रकार की वकालत की बातें होते हैं யாராவது தவறு செய்து தவறுக்கேற்ற தண்டனை அனுபவிக்கும் போது जब कोई गलत काम किया हो और गलत का दंड मिला हो அவர்கள் அந்த தண்டனையை மீன்ஸ் அந்த தவறை செய்யும் போது वे जब उस गलत काम को करते हैं அந்த தவறு யார் மூலமாவது வெளிவந்து விடுமோ என்கிற அச்சம் உண்டாகும் போது उनके मन में जब डर होता है कि ये गलत काम किसी के द्वारा बाहर ना निकल जाए கீழோடி பணத்தை உள்ள கொடுத்துறது. अंदर से पैसा खिला देते हैं। பணம் पैसा பணம்னு சொன்னா பெணமும் வாயை திறக்கும்னு சொல்றாங்க. रुपया कहे तो लाश भी मुंह खोल देता है। பணத்தை கண்ட உடனே रुपये को देखते ही நியாயத்தை புரட்டுகிறாங்க. न्याय को पलटा देते हैं। பணத்தை கண்ட உடனே रुपया को देखते ही அவங்க பரிதானம் வாங்குகிறார்கள். वो घूस लेने लगते हैं। ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசை வரும்போது जब किसी व्यक्ति लालच हो जाता है அவன் பரிதானம் வாங்குகிறான். वो घूस लेने लगता है। நீதிமான் பரிதானம் வாங்க மாட்டான். धर्मी कभी घूस नहीं लेता। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है நீதிமான் பரிதானம் வாங்க மாட்டான். धर्मी घूस नहीं लेता। நீதிமான் லஞ்சம் வாங்க மாட்டான். धर्मी कभी घूस नहीं लेता। லஞ்சத்தை வாங்கி கொண்டு நியாயத்தை புரட்டுகிறார்கள். घूस लेकर न्याय को बिगाड़ देते हैं। தேவனுடைய பிள்ளைகள் தனக்கு ஒரு நியாயம் அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயம். अपने लिए एक न्याय दूसरों के लिए अलग न्याय கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। நியாயத்திலே முகதாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல. न्याय में चेहरा देखकर न्याय करना अच्छी बात नहीं है। அவருடைய பிள்ளைகள் நியாயத்திலே நியாயத்தை பேச வேண்டும். इसलिए परमेश्वर के लोग न्याय में न्याय की बातें बोलिए। கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்கிற இடத்துல வைத்திருப்பாரேயானால் परमेश्वर यदि हमें न्याय करने की जगह पर रखा हो அவருடைய பிள்ளைகள் நிதானமாய் ஞானத்தோடு தெய்வ பயத்தோடு நியாயம் செய்ய வேண்டும். परमेश्वर के लोग परमेश्वर की भय मानते हुए बड़े ही डर के साथ न्याय करें। எல்லாருக்கும் ஒருவருக்கு ஒரு நியாயம். आज सबको अपना अपना न्याय है। சும்மா பழமொழி சொல்லுவாங்க, एक कहावत है மாமியார் உடைச்சிட்டாங்கன்னா அது மண் குடம், यदि सास तोड़ दे तो वो मिट्टी का बर्तन, மருமக உடைச்சான்னா அது பொண்ணு குடமாயிரும். यदि बहू तोड़ दे तो वही बर्तन जो है सोने का बर्तन। மாமியார் தான் உடைச்சு போடுது, सास ही तोड़ती है। மண் குடம் தானே, நான் ஏன் போடுறேன், என் குடம் நான் உடைச்சேன்.
मेरा बर्तन है, मैंने तोड़ दिया। அதே குடத்தை மருமக உடைச்சான்னா लेकिन वही बर्तन को जब बहू तोड़ती है, குடவை எத்தனை வருஷமா வச்சிருந்தேன், मैं इस बर्तन को कितने साल से रखी थी, நீ வந்து என் குடத்தை உடைச்சு போட்ட, तू आके उसे तोड़ दी। பயங்கர சண்டை, भयंकर झगड़ा। மாமியார் தாங்கையினால உடைச்சாச்சுன்னா அது மண்ணு குடம், यदि सास अपने हाथ से तोड़ देगी तो वो मिट्टी का बर्तन, மருமக உடைச்ச பொண்ணு குடம், लेकिन बहू तोड़ देगी तो वो सोने का बर्तन। மாமியாருக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயம், सास के लिए एक न्याय और बहू के लिए एक न्याय। தேவனுடைய பிள்ளைகள் நியாயத்திலே முகதாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல, न्याय में चेहरा देकर न्याय करना अच्छी बात नहीं है। நியாயத்தை நடப்பிக்க வேண்டும், न्याय की बातें करे। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமான நியாயம் அல்ல, अपने बच्चे के लिए और दूसरे बच्चे के लिए अलग न्याय न करे। ஒரு மனுஷன் இன்னொரு வீட்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கிறார், एक व्यक्ति है जो किसी के घर में ड्राइवर का रूप में काम कर रहा அந்த है। டிரைவர் ஒரு நாள் வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே போகும்போது एक दिन जब ड्राइवर गाड़ी लेकर बाहर गया, ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, किसी न किसी रीति से एक्सीडेंट हो गया, வண்டிக்கு ஒரு இழப்பு உண்டாயிற்று, गाड़ी में खर्चा आ गया। அவன் பயத்தோடு வருவான், वो डर के मारे आता है, அவன் எஜமானை கண்டால் பயம், मालक को देखकर डरता है। வண்டிக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, गाड़ी के साथ ऐसा हो गया, நான் இத வீட்ல போய் எஜமானத்துல எப்படி சொல்லுவேன், मैं इसे घर जाकर कैसे बताऊं? அவன் பயந்து பயந்து வருகிறான், वो डर डर के आता है, எஜமானத்துல இருந்து சொல்லுகிறான், मालक से कहता है, ஐயா நான் வண்டி எடுத்துக்கொண்டு போகும்போது गुरुजी जब मैं गाड़ी ले जा रहा था, திடீரென்று ஒரு இடத்துல வண்டி மோதி விட்டது, अचानक एक गाड़ी जाकर ठोकर खा दिया, வண்டிக்கு ஒரு நஷ்டம் உண்டாயிற்று, गाड़ी में इधर लग गया है। இந்த வார்த்தையை கேட்ட உடனே எஜமான் கொந்தளித்து எழும்புறார், जैसे ही सुनता है तो शेठ जी गुस्से से उठ जाता है। உனக்கு என்னடா அறிவு இருக்குதா, क्या तुझे समझ है? வண்டி நல்ல வண்டி புது வண்டி, गाड़ी नया गाड़ी था, இப்படி போய் உடைச்சிட்டு இருந்துச்சு, तो ऐसा जाके ठोक के आया है। அறிவு இருக்குதா, क्या तुझे जानकारी है? இந்த மாசம் உனக்கு சம்பளம் தர மாட்டேன் போ, ये महीना में तुझे पगार नहीं दूंगा। வேலைக்காரை கூலிக்காக வேலை செய்கிற டிரைவரை பார்த்து இவ்வளவு தூரமா பேசுகிறார்கள், जो मजदूरी के लिए काम करता है इस ड्राइवर से ऐसा बातें करते हैं। அதே ஒரு புது வண்டி लेकिन उसी नए गाड़ी को மகன் தூக்கிட்டு போற வழியில उसका बेटा बाहर लेकर जाता है। மகன் போகிற வழியில அதே போல வண்டியை கொண்டு இடிச்சிட்டான், बेटा जैसा बाहर गया तो बाहर जाकर वैसे ही ठोक दिया। அவன் ஃபோன் பண்ணுவான், वो फोन करेगा, அப்பா நான் வண்டியை தூக்கிட்டு வந்தேன், पिताजी मैं गाड़ी लेकर आया, இந்த இடத்துல வந்த போது வண்டி திடீர்னு ஒரு இடத்துல போய் மோதிச்சு, इस जगह पर आया कि गाड़ी ठोक दिया। தகப்பன் தாயும் கொந்தளிக்கிறார்கள், माता पिताजी जल्दी से झुंझला उठते हैं। ஏய் உனக்கு எதுல அடிபட்டு இருக்கா, क्या तुझे कुछ लग गया है क्या? உனக்கு எதுல அடிபட்டு இருக்கா, तुझे किधर लग गया है क्या? வண்டி எந்த விதத்துல நஷ்டப்பட்டு போனாலும் பரவாயில்ல, गाड़ी को कुछ भी हो जाए चल जाएगा। நீ நல்லா இருக்கியா, क्या तू अच्छा है? பையன் வீட்டுக்கு வந்தோன உச்சி வந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவி பாக்குறாங்க, लड़का घर पे आते ही सिर से लेकर पैर तक देखते हैं। வண்டி என்ன நீ போயிட்டு போட்டு, अन्य व्यक्ति कैसा भी हो, என் பிள்ளை நல்லா இருக்கணும், मेरा बच्चा अच्छा रहना चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் நியாயம் எப்படி போகிறது, न्याय कैसा जा रहा है? தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நியாயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டும், हमारा न्याय परमेश्वर के सामने सच्चा रहे, அப்படினால நியாயத்திலே உண்மையா இருக்க வேண்டும், इसलिए न्याय करने में सच्चा रहे। பரிதானம் வாங்கி பொருளாசைக்கு இடம் கொடுத்து நியாயத்தை புரட்டி போட கூடாது, घूस लेकर अन्याय को बिगाड़ नहीं डालना है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, எபேசியர் 6 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீர்களானால், इफिसियों की 6वां अध्याय पहला वचन में, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், ए बच्चों तुम अपने पालकों का यहोवा में आज्ञाकारी बनो। இது नियाயம், यही न्याय இது है, நியாயம், यही न्याय है। பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும், बच्चे जो है पालकों की बात यहोवा में मानना है, ये न्याय है। பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது ஒரு நியாயம், बच्चे पालक का आज्ञाकारी बनना न्याय है। தேவனுடைய பிள்ளைகள் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும், ये तुम्हारे लिए भलाई ले आता है। உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு, तुम्हारी भलाई होने के लिए, பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு, इस पृथ्वी में तेरी लंबी आयु बनी रहने के लिए, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, तेरी माता और पिता का आदर कर। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। நீ உன் வாழ்க்கை உனக்கு நன்மையா இருக்க வேண்டுமானால், यदि तुम्हारे जीवन में भलाई बनी रहना है तो பூமியிலே உன் வாழ்நாட்கள் கூடி இருக்க வேண்டுமையானால், इस पृथ्वी में तेरी लंबी आयु बनी रहना है तो தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, अपनी माता पिता का आदर कर। உன் தகப்பனுடைய வார்த்தைக்கும் தாயுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிவாயாக, तेरी माता पिता की बात सुन, இது நியாயம், यही न्याय है। நியாயத்தை புரட்ட கூடாது, न्याय को पलटाना नहीं, நியாயத்தை கைக்கொள்கிறவன் நீதிமான்,
நீதிமான். न्याय का पालन करने वाला धर्मी है, கட்டளையின்படி நடக்கிறவன் நீதிமான். विधियों को मानना धर्मी है, நியாயத்தை கைக்கொள்கிறவன் நீதிமான். नियमों पर चलने वाला व्यक्ति धर्मी है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் முகதாட்சியம் பண்ணக்கூடாது நியாயத்திலே. न्याय में चेहरा देखकर कभी न्याय नहीं करना, ஏழை பணக்காரன் என்று அல்ல. गरीब धनी बोलकर नहीं, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரே நியாயம். सबका एक ही न्याय होना है। இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ளே விரோதங்கள் உண்டாகிறது. आज बच्चों के मन में विरोधीपन होती है। பிள்ளைகளுக்குள்ளே விரோதம் உண்டாவதற்கு காரணம் தாய் தகப்பன். पिता बच्चों के मन में विरोधी होने का कारण उसके माता पिता। கர்த்தர் எத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரோ அத்தனை பிள்ளைகளை ஒன்று போல நேசிக்கணும். अपने दिए गए हर एक बच्चों के साथ एक समान प्रेम करो। ஒரு பிள்ளைக்கு ஒரு நியாயம், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு நியாயம். एक बच्चे के साथ अलग न्याय, दूसरे बच्चे के साथ अलग न्याय। அவர்கள் காட்டுகிற இந்த பாகுபாடு நிமித்தமாக उनकी ये प्रेम की बंटवारा के कारण சகோதரர்களுக்குள்ளே அல்லது பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை உருவாகிறது. भाइयों के अंदर अर्थात बच्चों के अंदर विरोधीपन होती है। ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ईसा के 2 बच्चे थे, மூத்தவன் பேர் ஏசா, இளையவன் பேர் யாக்கோபு. बड़ा का नाम ஏசா, दूसरा का याकूब। ஏசா கஷ்டப்பட்டு காட்டுல அலைந்து வேட்டையாடி அதை சமைத்து கொண்டு வருகிறார். एसाव जो है बड़ी कड़ी मेहनत करके शिकार करके ले आता था, யாக்கோபு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். लेकिन याकूब तो कभी घर से बाहर नहीं जाता था। அவங்க அம்மா முந்தாண்டி பிடிச்சிட்டே அலைவான். हमेशा उसकी माँ की पल्लू पकड़कर घूमता था। ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு ஆஸ்திகள் இருக்கிறதோ पिताजी के जितने संपत्ति थे, தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு. पिता का संपत्ति बच्चों को ही है। பிதாக்கள் தங்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறார்கள். पिता अपने बच्चों के लिए संपत्ति जमा कर रखते हैं। பிதாக்களின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு. पिताओं का आशीर्वाद अपने बच्चों के लिए होता है। கஷ்டப்பட்டு காடெல்லாம் அலைஞ்சு வேட்டையாடி கொண்டு வருகிறார். वो पूरा जंगल भर भटक भटक कर शिकार करके ले आता है। ஆனா அந்த பையன் காடெல்லாம் அலைந்து வேட்டையாடி கொண்டு வந்தாலும் वो लड़का भले ही जंगल भर भटक कर शिकार ले आए, யாக்கோபுக்கு மேல ரெபெக்காளுக்கு ஒரு பாசம். रिबेका को याकूब पर बहुत प्रेम, ரெபெக்காளுக்கு ஆசை யாக்கோபு மேல. रिबेका को याकूब पर ही बहुत प्रेम था। தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை கூழுக்காக விட்டு போட்டான் ஏசா. ஏசா अपने पहलौठे का अधिकार को एक के समय का भोजन के लिए बेच दिया। வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். घर छोड़ के बाहर नहीं जाता था, அம்மா கூடவே இருக்கிறான். माँ के साथ ही हमेशा बैठा रहता था। அம்மா சொல்லி கொடுக்கலாம்ல. माँ सिखाती थी ना, உன் அண்ணன் तेरा भाई காட்டுல அலைஞ்சிட்டு பசியோடு வந்திருக்கிறான். देख जंगल में से भटक कर भूखा आया है, அவன் பசியை ஆற்றுவதற்கு ஒரு டம்ளர் கூழ் குடுப்பா. उसका भूख मिटाने के लिए तू भोजन दे, நீ ஒரு கிளாஸ் கூழ் குடு. तू 1 गिलास गंजी दे, அதனால நீ குறைந்து போக மாட்டாய். उससे तेरा कुछ कमी नहीं होगी। உன் அண்ணன் பசி ஆற்றுவதனால நீ குறைந்து போக மாட்டாய். तेरा भाई का भूख मिटाने से तुझे कोई कमी न होगी। நீ கொடு. तू दे, தாய் சொல்லி கொடுத்திருக்கலாம். ऐसा माँ सिखाना चाहिए था, தாய் சொல்லி கொடுக்கல. लेकिन माँ ने ऐसा नहीं सिखाई। தாய்க்கு ஒரே ஆசை माँ का पूरा इच्छा ये था யாக்கோபு ஆசீர்வாதமா இருக்கணும். याकूब भी आशीर्वाद पाना चाहिए, யாக்கோபு ஆசீர்வாதமா இருக்கணும். याकूब आशीर्वाद पाना है। ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தாலும் एक समय का भोजन देख के तो भी அவன் சொல்றான், वो कहता है ஓ சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு. तेरा पहलौठे का अधिकार मुझे दे சில दे। ஆட்கள் அப்படிதான் இருப்பாங்க. कुछ लोग ऐसे होते हैं, ஒரு நன்மை செய்யணும்னா जब कोई भलाई करना है तो, ஒரு நன்மை செய்ய வேண்டுமானா किसी को भलाई करना है तो கேட்பாங்க, வீட்டு பத்திரத்தை தா. मांगेंगे तू तेरा घर का डॉक्यूमेंट दे, வீட்டு பத்திரத்தை தா. तेरे घर का अग्रीमेंट दे, நான் உனக்கு இவ்வளவு தாரேன். मैं तुझे इतना देता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒன்னு வாங்கி வச்சிட்டு தான் கொடுப்பாங்க. कुछ तो लेके रखेंगे फिर ही देंगे, அதல்ல நியாயம். ये न्याय नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் நியாயத்திலே முகதாட்சணியம் பார்க்க கூடாது. परमेश्वर के लोग न्याय में चेहरा न देखे। இந்த யாக்கோபுக்கு ரெபெக்கா சொல்லி கொடுக்கல. याकूब को रिबेका ने सिखाई नहीं, அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தாலும் பரவாயில்லை. भले उसका पहलौठा अधिकार छीन लिया जाए तो भी चलेगा। யாக்கோபுக்கு வந்து சேருதுல அது போது. याकूब के लिए जमा हो रहा है वो अच्छी बात है। யாக்கோபு நல்லா இருக்கணும். याकूब अच्छा रहना चाहिए। ரெண்டு பிள்ளைகள் அவன் பெற்ற பிள்ளைகள் தான். दोनों बच्चे उसके ही बच्चे थे, ரெண்டு பிள்ளைகளும் ஒரே நேரத்துல பிறந்தவர்கள் தான். दोनों बच्चे एक ही समय पैदा हुए, ஒரே பிரசவத்துல ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். एक ही प्रसव में 2 बच्चे हुए। ஆனா ரெபெக்காளுக்கு அந்த அறிவு இல்ல. लेकिन रिबेका को वो समझ नहीं, யாக்கோபு ஏசா அழுறான். ऐसा रोता है। அப்பா சொன்னாரு, पिताजी ने कहा என் கண் பார்வை எல்லாம் மங்கிட்டப்பா. मेरा आंख धुंधला हो गया बेटा, நான் என் மரணம் எப்போ சம்பவிக்கும் எனக்கு தெரியாது. मैं जानता हूँ कि मेरा मृत्यु कब होगी। நீ வேட்டையாடி तू शिकार करके உன் வாய்க்கு ருசியாய் சமைத்து கொண்டு வா. मुझे स्वादिष्ट भोजन लेकर आ, நான் சாப்பிட்டு விட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். मैं खा पी कर तुझे आशीष दूंगा। ஒத்து கேக்குறா?
उसे भी सुन लेती है। தகப்பன் ஏசாட்ட என்ன பேசுறாரு உத்து கேக்குறா पिताजी ने एसाव से जो कहा उसे उसने सुन लिया। யாக்கோபை கூப்பிடுறான் याकूब को बुलाई, உன் அப்பா உன் அண்ணன் கிட்ட இப்படி இப்படி பேசிட்டு இருக்கிறாரு तेरा पिताजी तेरे भाई से ऐसे ऐसे बातें कर रहा உன் है। அப்பாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு அவனுக்கு போயிட கூடாது तेरा पिताजी का आशीर्वाद उसको नहीं मिलना चाहिए। உன் அப்பா ஆசீர்வாதம் உனக்கு தான் வரணும் तेरा पिताजी का आशीर्वाद तुझे ही मिलना நீ है। சீக்கிரமா तू जल्दी आ, மந்தையில இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வா जल्दी से तबेले में से भेड़शाला में से एक भेड़ पकड़ कर வேக ला। வேகமா சமைக்கிறா जल्दी जल्दी से पकाती है, ஆட்டு தோலை இவனுக்கு போர்த்து விக்கிறா उसके ऊपर भेड़ का चमड़ा डालती அவனுக்கு है। பயமா இருக்கு वो डर रहा था, அம்மா என்னைய அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன செய்ய माँ यदि मैं पिताजी मुझे पहचान जाएंगे तो मैं क्या करूं? திருட்டளவாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் चोरी चोरी से मैं आशीर्वाद कमाने के लिए जा रहा हूँ। ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அவரை சபித்து விட்டால் நான் என்ன செய்வேன் यदि आशीर्वाद के बदले में श्राप देगा तो मैं क्या करूं? தாய் அப்படியே புஷ் பண்றா लेकिन माँ जी उसको बहुत पुश करती है, நீ போ போ नहीं तू जा। சாபம் சொல்லி ஒண்ணு வருமையானா என் மேல விழுந்துறட்டி यदि श्राप मिलेगा तो मैं मेरे ऊपर आने दो। சீக்கிரம் போ அண்ணே வர்றதுக்கு முன்னாடி போ जल्दी से तेरा भाई आने से पहले जा। அண்ணே வர்றதுக்கு முன்னாடி போயிட்டான் भाई आने से पहले चला गया। தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிட்டான் पिताजी का सारा आशीर्वाद ले लिया। தேவனுடைய பிள்ளைகள் முகதாட்சியை பார்ப்பது நல்லதல்ல चेहरा देखना अच्छी बात नहीं है। ரெபெக்காள் முகதாட்சியை பார்த்தாள் रिबेका ने चेहरा देखकर न्याय किया। தேவனுடைய பிள்ளைகள் விளைவு என்ன उसका परिणाम क्या हुआ? யாக்கோபுக்குள்ளே ஏசாக்குள்ளே விரோதம் உண்டாயிற்று याकूब और एसाव के अंदर विरोधीपन हुई। ஏசா சொல்லுகிறா एसाव कहता है, அவன் கண்ணீர் விட்டு அழுறான் वो आंसू बहा कर रोता है। ஒருவேளை போஜனத்துக்காக என் சேஷ்டபுத்திரத்தை வாங்கி கொண்டா एक समय की भोजन के लिए मेरा पेलोटे का अधिकार ले लिया। தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை என்னை விட்டு பறித்து கொண்டா मेरा पिताजी का आशीर्वाद भी मुझसे छीन लिया। அவன் அழுகிறான் रोता है, சொல்றான் कहता है, என் தகப்பனார் என்றைக்காவது ஒரு நாள் மரிப்பார் एक न एक दिन मेरे पिताजी मरेंगे। தகப்பன் மரிக்கும் போது நான் பாத்துக்கிறேன் मेरे पिताजी के मरने के बाद मैं देख लूंगा। இந்த பகை சகோதரர்களுக்குள்ளே உருவாக காரணம் என்ன ए बैरपन भाइयों के अंदर होने का कारण क्या है? தேவனுடைய பிள்ளைகள் பட்சபாதம் பார்க்கிறதுனால इसलिए कि पक्षपात करते हैं। கர்த்தர் எத்தனை பிள்ளைகளை தந்தாலும் பிள்ளைகளை ஒன்று போல பாருங்க बच्चों आपके हाथ में परमेश्वर ने जितने भी बच्चों को दिया है उसे एक समान देखिए। ஒருவனுக்கு ஒரு நியாயம் மற்றொருவனுக்கு ஒரு நியாயம் என்று நினைக்காதீர்கள் किसी एक को अलग न्याय किसी दूसरे को अलग न्याय मत करो। நியாயத்தை கைக்கொள்ளுகிறவன் நீதிமான் न्याय का पालन करने वाला व्यक्ति धर्मी है। நியாயத்திலே முகதாட்சியம் பாராதவன் நீதிமான் जो कोई न्याय करते समय चेहरा नहीं देखता वो व्यक्ति धर्मी है। பரிதானம் வாங்கி பொருளாசைக்கு இடம் கொடுத்து நியாயத்தை புரட்டாதிருக்கிறவன் நீதிமான் जो व्यक्ति घूस लेकर लालच होकर न्याय को बिगाड़ देता है और नहीं बिगाड़ता है उस व्यक्ति धर्मी है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। நியாயத்தை நியாயமாய் உண்மையாய் செய்ய வேண்டும் न्याय को न्याय के रूप में सच्चाई से करे। தேவனுடைய பிள்ளைகள் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் माता पिताजी का आदर करे। பெற்றோர்கள் செய்ய வேண்டிய காரியத்திலே பெற்றோர்கள் உண்மையாய் இருக்கணும் पालक जो काम करना है उसे सच्चाई से करे। பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியத்தில் பிள்ளைகள் உண்மையாய் இருக்கணும் बच्चे जो काम करना है उसे बच्चे सच्चाई से रहे। பிள்ளைகள் தங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால் यदि बच्चों के जीवन में भलाई होना है तो பூமியிலே அவருடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால் पृथ्वी में उनकी लंबी आयु बनी रहना है तो அவர்கள் பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் वे माता पिता की आदर करे। மாத்திரமல்ல केवल वो नहीं, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது वहाँ पर लिखा गया है நியாயத்தை நியாயத்தை பிடித்துக் கொண்டு नियमों को मानना, கட்டளைகளை கைக்கொண்டு विधियों पर चलना, உண்மையாய் இருப்பவன் நீதிமான் सच्चाई से रहने वाला व्यक्ति धर्मी है। உண்மையாய் இருப்பவன் நீதிமான் सच्चाई से रहने वाला व्यक्ति धर्मी है। அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்மை உண்டாய் இருக்க வேண்டும் परमेश्वर के लोगों के जीवन में सच्चाई होनी है। உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் सच्चा व्यक्ति परिपूर्ण आशीर्वाद पाता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார் परमेश्वर हमें आशीष देता है। உண்மை நம்மிடத்தில் இருக்குமேயானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் जिनके अंदर सच्चाई है उनको आशीष मिलेगी। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, பரலோக ராஜ்யம் ஒரு ஊமைக்கு எழுதப்பட்டிருக்கிறது स्वर्ग राज्य में एक दृष्टांत बताई गई है। பரலோக ராஜ்யம் स्वर्ग राज्य ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது एक मालक जो किसी दूर देश में जाने वाले एक मालक की दृष्टांत में बताई அவன் गई தூர है। தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகும்போது वो जब दूर देश की ओर सफर करता है தன் வேலைக்காரர்களை அழைத்து अपने नौकरों को बुलाता है எழுதப்பட்டிருக்கிறது और लिखा गया है அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக सबकी उसकी उनकी खूबियों के अनुसार அவனவனுக்கு தாளந்துகளை பகிர்ந்து கொடுத்து விட்டு सबको उनकी उनकी खूबियों के अनुसार दमड़ियां देकर தூர தேச
விட்டார். किसी दूर देश पर चला गया. தாளந்துகளை பெற்றுக்கொண்டவர்கள் जिन्होंने दमड़ी को पा लिया, 5 தாளந்து பெற்றுக்கொண்டவன் வேற 5 தாளந்தை சம்பாதித்தார். 5 दमड़ी पाया हुआ व्यक्ति और 5 दमड़ियों को कमा लिया. 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் வேற 2 தாளந்தை சம்பாதித்தார். 2 दमड़ियों को पाया हुआ व्यक्ति और 2 दमड़ियों को कमा लिया. ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் அதை அப்படியே மணல்ல புதைத்து வைத்தார். लेकिन एक दमड़ी पाया हुआ व्यक्ति उस दमड़ी को वैसे ही मिट्टी के अंदर खोद कर रख दिया. வெகு நாட்கள் கழித்த பின்பு எஜமான் வருகிறார். कई दिन बाद मालक वापस लौटता है. 5 தாளந்து பெற்றுக்கொண்ட மனுஷனை கேட்கிறார். 5 दमड़ी पाया हुआ व्यक्ति को बुलाकर पूछता है. அவன் சொல்லுகிறான், वो कहता है, ஐயா நீர் எனக்கு 5 தாளந்தை தந்தி, मालक आपने मुझे 5 दमड़ी दिया था. நான் அதை கொண்டு வேற 5 தாளந்தை சம்பாதித்தேன். मैंने उस दमड़ी के द्वारा और 5 दमड़ियां कमा लिया அங்கே है. கத்து சொல்லுகிறா, எஜமான் சொல்லுகிறா, इसलिए मालक कहता है, நல்லது, अच्छी बात है. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, ए सच्चा और विश्वास योग्य सेवक, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. तू अपने मालक के आनंद में प्रवेश कर. 2 தாளந்து பெற்றுக்கொண்டவன் வருகிறார். 2 दमड़ी पाया हुआ व्यक्ति आता है. எஜமானனே, हे मालक, நீ எனக்கு 2 தாளந்து தந்திருந்தி, तुमने मुझे 2 दमड़ियां दिया था. அந்த 2 தாளந்தை கொண்டு வேற 2 தாளந்தை சம்பாதித்தேன். उन 2 दमड़ियों के द्वारा मैंने और 2 दमड़ियों को कमा लिया. நல்லது, अच्छी बात है. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, हे सच्चा और विश्वास योग्य सेवक, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. अपने मालक के आनंद में प्रवेश कर. ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் வந்தார். एक दमड़ी पाया हुआ व्यक्ति आया. நீர் கடின இருதயம் உள்ள மனுஷன் என்று நான் கேள்விப்பட்டேன். मैंने सुना है कि तू कठोर दिल वाला मनुष्य है. ஆனபடினாலே நீர் எனக்கு தந்த தாளந்தை மணல்ல புதைத்து வைத்தேன். इसलिए तुमने जो दमड़ी दिया उसे मैंने मिट्टी के अंदर खोद कर छुपा कर रख दिया. உண்மையாய் நடப்பவன் நீதிமான். सच्चाई से चलने वाला व्यक्ति धर्मी है. தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை காரியங்களை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். कितने कामों को परमेश्वर तुम्हारे हाथों में दिया है. உண்மை இருக்கிறதா? क्या सच्चाई है? உண்மை இருக்கிறதா? क्या सच्चाई है? சிலர் நினைப்பாங்க, कुछ लोग सोचेंगे, நானும் ஆண்டவரை தான் பின்பற்றுகிறேன், मैं भी तो परमेश्वर का ही पीछा करता நானும் हूँ, ஆராதனைக்கு வருகிறேன், मैं भी तो आराधना में ही जाता हूँ, எனக்கு பிந்தி வந்தவங்களாம் நல்லா ஆயிட்டாங்க, मेरे पीछे से जो आए थे वो लोग सब अच्छा हो गए, என் வாழ்க்கை இருந்த இடத்திலே இருக்கிறேன். लेकिन मेरा जिंदगी तो वहीं पर पड़ा है जहाँ पर ஆண்டவருடைய था. பிள்ளைகள் உண்மையாய் இருந்தால் கர்த்தர் உங்களை यदि ஆசீர்வதிப்பார். सच्चाई से रहोगे तो परमेश्वर आपको आशीष करेगा. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை பிரித்து கொடுத்தார். सबके खूबियों के अनुसार उनको दमड़ियां बांट कर दिया. அவனுக்கு 5 கொடுத்ததுக்கு எனக்கு மட்டும் ஏன் 2 தந்திருக்கு उसको 5 दिया, मुझे क्यों 2 दिया? அப்படின்னு 2 தாளந்து பெற்றுக்கொண்டவன் சொல்லல. ऐसा 2 दमड़ी पाया हुआ व्यक्ति नहीं बोला. அவனுக்கு மட்டும் 2 தாளந்து கொடுத்ததுக்கு எனக்கு மட்டும் 1 தாளந்து தந்திருக்கு அப்படின்னு சொல்லல. उसको 2 दमड़ी दिया गया, मुझे सिर्फ 1 दमड़ी क्यों दिया गया? அவரவருடைய திறமைக்கு தகுந்தவாறு எஜமான் தாளந்துகளை பகிர்ந்து கொடுத்தார். सबको उनकी उनकी खूबियों के अनुसार परमेश्वर ने दमड़ी बांट कर दिया है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு எத்தனை தாளந்துகளை தந்திருக்கிறாரோ परमेश्वर जितने भी वरदान आपके हाथ में दिया है, அது நீங்க உண்மையா இருக்கணும். उसमें सच्चाई से रहो. அதுல உண்மையா இருக்கணும். उसमें सच्चाई से रहो. தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करते हैं, கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும். अनुग्रह चाहिए, अनुग्रह चाहिए, अनुग्रह चाहिए. புது கிருபை வேணும், புது கிருபை வேணும். नई अनुग्रह, नई अनुग्रह. ஜெபிக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. प्रार्थना करने से कुछ भी नहीं होगा. கர்த்தர் தந்த தாளந்துகளை பயன்படுத்த परमेश्वर ने जो वरदान हमें दिया है उसे उपयोग करते தேவனுடைய करते பிள்ளைகள் கர்த்தர் புதிய தாளந்துகளை தந்து கொண்டே இருப்பார். परमेश्वर नए वरदान देते रहता है. 5 தாளந்து பெற்றுக்கொண்டவன் வேற 5 தாளந்தை சம்பாதித்தார். 5 दमड़ी पाया हुआ व्यक्ति और 5 दमड़ियों को कमाता தூர है. தேசத்துக்கு பிரயாணமாய் புறப்பட்டு போன எஜமான் திரும்பி வந்தார். दूर देश गया हुआ मालक फिर से वापस लौट आया. தேற்றவாளனாகிய சத்திய ஆவியானவரை நமக்கு தந்துவிட்டு तसल्ली दाता पवित्र आत्मा जी को देखकर இயேசு பரமேறி போனார். यीशु स्वर्ग गया है. அதே இயேசு திரும்ப வருவார். वही यीशु फिर से आएगा. தேவனுடைய பிள்ளைகளை நியாயம் தீர்க்கும்படியாய் கர்த்தர் வருவார். परमेश्वर के लोगों को न्याय करने के लिए आएगा. நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது न्याय के दिन में परमेश्वर के सामने खड़े रहते समय கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல வேண்டும், परमेश्वर आपको देखकर कहना है, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, हे सच्चा और विश्वास योग्य உன் सेवक, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசி. तू अपने मालक के आनंद में प्रवेश நீ कर. கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், तू कुछ में सच्चा रहा, உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாய் इसलिए வைப்பேன். मैं तुझे अनेक बातों का अधिकारी बनाऊंगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி சொல்லுவது, हम हमेशा यही कहती हूँ, நமக்கு என்ன தாளந்து தந்திருக்கிறார் என்பதை அநேகருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. कई लोग
जानते ही नहीं कि हमारे हाथ में परमेश्वर ने कौन सी वरदान दिया है। கர்த்தர் நல்ல பாட்டு பாட கிருபை தந்திருப்பாரேனால் यदि किसी को गीत गाने का वरदान दिया हो, கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் அதை பிரயாசப்பட்டு செலவழிக்க வேண்டும். परमेश्वर के नाम की महिमा के लिए उसे प्रयास करना है। சிலருக்கு கர்த்தர் நல்ல சுவிசேஷ அறிவிக்க தாளந்து தந்திருப்பார். कुछ लोगों को परमेश्वर सुसंदेश सुनाने का वरदान दिया होगा। சிலர் யாரிடத்தில் அதிகமா பேச மாட்டாங்க. कुछ लोग होते हैं जो किसी से ज्यादा बातें नहीं करते ஆனா हैं, சிலர் அதிகமா மற்றவர்களிடத்தில் பேசக்கூடிய திறமையை கொடுத்திருப்பார். लेकिन कुछ लोग को परमेश्वर बातें करने का अधिकार दिया होगा। சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சரி, भले समय मिले या न मिले, உங்களுக்கு கொடுத்த திராணியின்படி நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். आपको दिया गया हुआ समय के अनुसार सुसंदेश सुनाते रहो। தேவனுடைய பிள்ளை சிலருக்கு ஆராதனை அபிஷேகத்தை कुछ கொடுத்திருப்பார். लोग को परमेश्वर आराधना का अभिषेक दिया होगा। அதை உண்மையாய் கர்த்தருக்கென்று பயன்படுத்த उसे வேண்டும். सच्चाई से परमेश्वर के लिए उपयोग करो। கர்த்தர் சிலருக்கு தீர்க்கதரிசன வரங்களை தாளந்தாய் कुछ கொடுத்திருக்கிறார். लोग को परमेश्वर भविष्यवाणी कहने का अधिकार दिया होगा। யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. किसी से डरने की जरूरत नहीं है, தாளந்துகளை தந்தது கர்த்தர். क्योंकि वरदान परमेश्वर ने दिया है। நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கேட்பவர் கர்த்தர். न्याय के दिन में हिसाब लेने वाला भी परमेश्वर ही है। மனுஷனுக்கு பயப்படாதிருங்க. किसी इंसान से मत डरो, மனுஷனுக்கு முன்பாக வெட்கப்படாதிருங்க. किसी इंसान के सामने शर्मिंदा मत हो। கர்த்தர் தந்த தாளந்தை நீங்கள் பயன்படுத்துங்க. परमेश्वर ने जो वरदान दिया है उसे उपयोग करो। நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் यदि तुम थोड़े में सच्चा रहोगे, கர்த்தர் अनेகத்தின் மீது உங்களை அதிகாரியாக परमेश्वर வைப்பார். तुम्हें अनेक बातों का अधिकारी कर देगा। எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் உங்களை பிரவேசிக்க வைப்பார். आप लोग को मालक के आनंद में प्रवेश कराएगा। கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து यहोवा की विधियों पर चलते हुए, அவருடைய நியாயத்தை செய்து उनके नियमों को पालन करते हुए, உண்மையாய் நடப்பவன் நீதிமான். सच्चाई से रहने वाला व्यक्ति धर्मी है। உண்மையாய் நடப்பவன் நீதிமான். सच्चाई से चलने वाला धर्मी, அவனை கர்த்தர் ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். परमेश्वर उसको कभी गिरने नहीं देगा। தேவனுடைய பிள்ளை நீதிமான் ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். धर्मी को परमेश्वर कभी गिरने नहीं देगा। நீதிமானை ஒரு நாளும் கைவிட மாட்டார். धर्मी को परमेश्वर कभी हाथ न छोड़ेगा। நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. धर्मी का वंश कभी रोटी के टुकड़े के लिए नहीं फिरेंगे। நீதிமான் தாராளமாய் கொடுக்கிறார். धर्मी मनपूर्वक देता है। நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். धर्मी के वंश में आशीष फलती रहती है। இதுவே கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வாக்குத்தத்த यही வசனம். परमेश्वर ने इस महीने के लिए दिया हुआ अच्छा प्रतिज्ञा वचन है। நீங்கள் தள்ளுண்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை தாங்க வேண்டுமானால், यदि आपको गिरने से परमेश्वर बचाना है तो, நீங்கள் கைவிடப்பட்டு போகாதிருக்க வேண்டுமானால், यदि आपका हाथ नहीं छुड़ाया जाना है तो, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டுமானால், यदि आपका वंश आशीष से फलते हुए दूसरों को देना है तो, உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்க आपका வேண்டுமானால், वंश आशीर्वाद से रहना है तो, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நீதிமானாய் இருங்கள். आप लोग धर्मी बने रहो। நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால், आप लोग यदि धर्मी बने रहेंगे, கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन के अनुसार, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष நம்ம करेगा। எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். हम सब घुटने में आएंगे, நம்ம எல்லாரும் முழங்கால் हम படியிடுவோம். सब घुटने में आएंगे। கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर का आशीर्वाद परमेश्वर के लोगों को मिले। எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். सब कोई अपना मुंह खोलकर प्रार्थना करेंगे। அவருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே வந்து परमेश्वर के सम्मुख में आकर வருகிறது போகிறதுமாய் இருக்க கூடாது. केवल आने जाने वाले न बने, வருகிறது போகிறதுமாய் இருக்க கூடாது. आने जाने वाले न बने। தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்று கடந்து செல்ல परमेश्वर வேண்டும். का आशीर्वाद को पाकर जाना है। கர்த்தருடைய வசனம் உங்களோடு கூட பேசுகிறது. परमेश्वर का वचन आपसे बातें कर रहा ஆவியார் है। உங்களோடு கூட போராடுகிறார். पवित्र आत्मा जी आपसे मल्लयुद्ध कर रहा है। பரிசுத்த ஆவியார் உங்களோடு கூட பேசுகிறார். पवित्र आत्मा जी आपसे बातें कर रहा है। கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்க. यहोवा की विधियों को मान लो, நியாயத்தை கைக்கொள்ளுங்க. न्याय का पालन करो, கொஞ்சத்துல உண்மையாய் இருங்க. थोड़े में सच्चाई रहो। கர்த்தர் உங்களை பார்ப்பார். परमेश्वर आपको देखेगा। ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் நீதிமானாய் காணப்படுவீர்கள். यहोवा की नजर में आप धर्मी बने रहोगे। நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொந்தமாகி धर्मियों को दिया जाने वाले सारे आशीर्वाद आपके जीवन में मिलेगा। ஹalleluya 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 வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவே வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவே परमेश्वर सच्चा है। ஹalleluya பொய்யுரையாத தெய்வம் நம்முடைய ஆண்டவர். झूठ न बोलने वाला हमारा परमेश्वर। அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. वो झूठ बोलने के लिए कोई मनुष्य नहीं है। மனமாற மனுபுத்திரன் அல்ல. मन बदलने के लिए कोई मनुष्य का पुत्र नहीं है। கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாதிருக்கிற வஞ்சகன் அல்ல. दूंगा करके कहकर नहीं देने वाला कोई वंचित नहीं। அவர் ஒரு தகப்பன். वो हमारा पिता है। அவர் தகப்பன். वो हमारा पिता है। தகப்பன் தன் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
है। ஒரு தகப்பனுடைய இருதயம் पिता का मन, நான் கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. मेरा तकलीफ मेरे बच्चों के जीवन में नहीं होना चाहिए। என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், मेरे बच्चे सुखी रहे, என் பிள்ளைகள் படிக்கணும், मेरे बच्चे पढ़े लिखे, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. मेरा तकलीफ मेरे बच्चों के जीवन में ना आए। சாதாரண தகப்பன் அப்படி நினைப்பாரானால் यदि एक मामूली सा पिताजी इस प्रकार सोचे, பரமபிதா இயேசு हमारा परम पिता यीशु தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். आप हर एक को आशीर्वाद से रखना चाहता நீங்கள் है। ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று आप விரும்புகிறார். हर एक को आशीर्वाद से रखना चाहता கர்த்தருடைய है। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தகுதியுள்ள பாத்திரமாய் இருக்கணும். परमेश्वर का आशीर्वाद को पाने के लिए योग्य पात्र बन அவருடைய जाइए। கட்டளைகளை கைக்கொண்டு ஜீவியுங்கள். उसके विधियों पर चलिए, அவருடைய நியாயத்தை கைக்கொள்ளுங்கள். उसके नियमों का पालन कीजिए, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் ஜீவியுங்கள். यहोवा के सामने सच्चा रहिए। கர்த்தர் உங்களை பார்த்து நீதிமான் என்று சொல்லுவார். परमेश्वर आपको देखकर धर्मी कहेगा। நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. धर्मी का वंश आशीष से फलती रहेगी। நீதிமானுடைய சந்ததி தள்ளுண்டு போவதில்லை. धर्मियों का वंश कभी नहीं टुकराई जाएगी। நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிவதில்லை. धर्मियों का वंश कभी एक रोटी के टुकड़े के लिए नहीं தேவனுடைய बटेगी। பிள்ளைகள் கர்த்தர் உங்களை விதமாய் परमेश्वर के ஆசீர்வதிப்பார். लोग आपको परमेश्वर में आशीष करेगा। எல்லாரும் கரங்களை தட்டி सब கர்த்தருக்கு कोई நன்றி ताली செலுத்துவேன். बजाकर परमेश्वर को धन्यवाद बोलिए। எல்லாரும் கர்த்தருக்கு सब ताली बजाकर परमेश्वर को धन्यवाद बोलिए। எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். सब कोई ताली बजाकर ஹalleluya 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 glory மக்கு நன்றி. ஹalleluya 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 प्रभु ஆவியானவரே மக்கு நன்றி धन्यवाद நன்றி धन्यवाद glory प्रभु துதிக்கிறேன். धन्यवाद प्रभु glory हालेलुया 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 विधियों को मानने के लिए, नियमों का पालन करने के लिए, सच्चाई से चलने वाले धर्मी बनने के लिए प्रभु परमेश्वर आपकी सहायता के अनुसार परमेश्वर आपकी सहायता के द्वारा प्रभु जी आगे बढ़ने के लिए सहायता कीजिए प्रभु जी। Glory, हालेलुया 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 धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु ஹalleluya நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हालेलुया हम सब खड़े हो जाएंगे। நீதிமானா நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமா பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன் கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன் பனைமரம் போல் நான் செழித்தோங்குவேன் கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன் கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டேன் முதிர் வயதிலும் நான் கனி தருவேன் கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டேன் முதிர் வயதிலும் நான் கனி தருவேன் நீதிமானா நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் காலையிலே உன் கிருபையையும் இரவினிலே உன் சத்தியத்தையே காலையிலே உன் கிருபையையும் இரவினிலே உன் சத்தியத்தையே பத்திட நம்பிகள் இசையோடி பாடி பாடி மகிழ்ந்திருப்பே பத்திட நம்பிகள் இசையோடி பாடி பாடி மகிழ்ந்திருப்பே நீதிமானா நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் ஆண்டவனே என் கர்த்தாவே, அவரிடம் அநீதியே இல்லை. ஆண்டவரே என் கர்த்தாவே, அவரிடமே இல்லை. என்றே முழக்கம் செய்திடுவேன். செழுமையும் பசிமையுமாய் வளர்வேன். என்றே முழக்கம் செய்திடுவேன்.
இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். ஆகாய மண்டலத்தின் மீனாய் ஒளியில்லா காலமே ஒளி வீசுவேன். ஆகாய மண்டலத்தின் மீனாய் முடிவில்லா காலமும் ஒளி வீசுவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். காலையிலே உன் கிருபையையே, இரவினிலே உன் சத்தியத்தையே. காலையிலே உன் கிருபையையே, இரவினிலே உன் சத்தியத்தையே. பத்தினரம்பில் இசையோடே பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். பத்தினரம்பில் இசையோடே பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆண்டவரே என் கர்த்தாவே, அவரிடம் அநீதியே இல்லை. ஆண்டவரே என் கர்த்தாவே, அவரிடம் அநீதியே இல்லை. என்றே முழக்க செய்திடுவேன், செழுமையும் பசுமையுமாய் வளர்வேன். என்றே முழக்க செய்திடுவேன், செழுமையும் பசுமையுமாய் வளர்வேன். நீதிமானா நீதிமானா, இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். हालेलूया. நம்மெல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. நீதிமான் தள்ளுண்டு போவதில்லை. धर्मी कभी गिरा नहीं जाएगा. நீதிமான் கைவிடப்படுவதில்லை. धर्मी कभी हाथ नहीं छुड़ाया जाएगा. நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். धर्मी का वंश आशीष से फलती रहेगी. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்து धर्मी திரிவதில்லை. का वंश कभी कोई रोटी के टुकड़े के लिए नहीं बिरेंगे. கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் धर्मियों के लिए परमेश्वर ने रखा हुआ आशीर्वाद ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகும். हर एक के जीवन का अपना होने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. நமக்கு நாமே நீதிமான்களாய் காணப்படாமல் हम अपने आप के लिए धर्मी न बनते हुए கர்த்தருடைய பார்வையில் நாம் நீதிமான்களாய் காணப்பட परमेश्वर की வேண்டும். नजर में हम धर्मी बनने के लिए அவர்கள் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். परमेश्वर की विधियों को मानना है, நியாயத்தை கைக்கொள்ள வேண்டும். नियमों पर चलना है, உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். सच्चाई से रहना है. இப்படிப்பட்டவனே நீதிமான். यही मनुष्य धर्मी है. இந்த திவ்ய சுபாவங்கள் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடந்து ये வரும்படியா सारे स्वभाव हमारे अंदर होने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद கர்த்தருடைய धन्यवाद. நாம மகிமைக்காக परमेश्वर के नाम की महिमा के लिए தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் परमेश्वर ने அங்கீகரிக்கும்படியாக दिया हुआ दान को स्वीकारने के रूप में எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद குமாரனாகிய धन्यवाद. இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. பரிசுத்தாவியானவரை पवित्र आत्मा जी को ஸ்தோத்திரிப்போம். धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. நல்ல ஆண்டவரை अच्छा துதிக்கிறோம். परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं. கிருபையாய் கர்த்தர் தந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி. अनुग्रह रूप से दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதியும். सम्मुख में आए हुए हर एक को प्रभु जी आप आशीष कीजिए. உம்முடைய பிள்ளைகள் வெறுமனே ஆராதனைக்கு வந்து போகிறவர்களாக அல்ல. आपके बच्चे केवल नाम के लिए आराधना में आने वाले नहीं, கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களாய் விளங்கட்டும். बल्कि परमेश्वर की नजर में धर्मी बने रहे प्रभु. நீதிமானாய் வாழுகிறது மட்டுமல்ல, केवल धर्मी बनकर जीना नहीं, நீதிமான்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்று சுதந்தரிக்க बल्कि धर्मियों के लिए जो भी आशीर्वाद रखा है उन सभी को पा लेने के लिए கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. प्रभु परमेश्वर आप सहायता कीजिए. உம்முடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். आपके नाम की महिमा के लिए दान दिए गए हुए हर एक के हाथ की कमाई को आशीष कीजिए.
कीजिए, நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपका शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள்ல हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே हे मेरे मन கர்த்தரை யோக ஸ்தோத்திரி. जो என் कुछ முழுமே मुझ में பரிசுத்த நாமத்தை पवित्र नाम को ஸ்தோத்திரி. धन्य हे என் मेरे मन ஆத்துமாவே योग को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. के उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को உபகாரங்களை नहीं மறவாதே. भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे।